Welcome home. ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. டான் ஆஃப் த ஜெடாய். ஸோ இந்த படத்தை வந்துட்டு நம்ம மேன்கோல்ட் இருக்கார் இல்லையா, அதாவது இண்டியானா ஜோன்ஸோட மேக்கர், அவர் வந்துட்டு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. பட் ஆனால் இந்த படம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2030 ஆயிரம்னு சொல்லி நினைக்கிறேன். பட் அந்த கதையில் அப்படி என்னடா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெடாய்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதே இந்த கதையில தான் இருக்கு. ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ்ல 36,433 BBOயில் நடந்தது தான் இதெல்லாமே. பட் இனிஷியலாக ஆரம்பிச்சது 36,453 BBOய். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கதை வந்துட்டு நடக்கிறது எப்போன்னா 25,793 BBOயில் ஆரம்பிச்சு 25,792 BBOயில் முடியும். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போறீங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த காமிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு ஆரம்பத்தில் ப்ரீ ரிபப்ளிக் எரா, ஓகேங்களா. ஸோ ஓல்டு ரிபப்ளிக்கும் முன்னாடி, ஸோ அந்த காலகட்டங்களில் பேட்டில் ஆஃப் யாவினுக்கு 36,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா, என்ன நடந்துச்சு, ஜெடாய்கள் எப்படி இங்கே வந்தாங்க, உருவானாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இடத்துல அழகாவே காமிச்சிருப்பாங்க. ஜெடாய்களுக்கு ஜெடாயின் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. லைட் சேபர்லாம் வரதுக்கு முன்னாடி லைட் சேபர்னா என்னன்னே ஜெடாய்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி ஒரு காலகட்டங்களில் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆயுதங்கள், நிறைய ஷிப்ஸ் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க டிராவலிங்காக. ஆனால் இவங்களுக்கு ஹைப்பர் டிரைவ்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இந்த காமிக்லேயே வந்துட்டு ஒருத்தர் ஹைப்பர் டிரைவ் வச்சுட்டு இவங்களோட பிளான்ட்டை நோக்கி வருவான். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும், எப்படி அவன் இவ்வளோ வேகமாக போனால் திடீர்னு மாயமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதை ஆரம்பிக்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு 8 பிரமிட் ஷிப்புங்க, ஓகேங்களா. பிரமிட் சொல்ல விட பிரமிட் ஸ்டார் ஷிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா தொயோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சியோட மையத்திலிருந்து 8 மூலைகளுக்கு பிரிஞ்சு போயிருக்கும். ஆனால் 8 மூலைகளுக்கு பிரிஞ்சு போன அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்கள் தாண்டி ஒரு 1000 வருஷங்களுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த 8 ஷிப்புமே திரும்பவுமே ஒன்னாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9th ஒரு ஷிப் இருக்கும், அந்த ஷிப்பை சுற்றி ஒன்னாகும். அந்த 9th இருக்கிற ஷிப் வந்துட்டு டைட்டன் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல இருக்கும். அப்படியே அந்த 8 ஷிப்புமே ஒன்னா கேதர் ஆகும்போது ஒவ்வொரு ஷிப்ல இருந்துமே ஒவ்வொரு விதமான ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்கும். ஸோ அப்படி அவங்க சேர்ந்த ஒரு ஆர்டர் தான் ஜெடாய் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த காமிக்ல வந்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்துட்டு இந்த யூனிவர்ஸே இதுக்கப்புறம் மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதில் புரிய ஆரம்பிக்குதுங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டம் ஜெடாய் வந்துட்டு கேலக்சிக்குள்ள அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாத ஒரு காலகட்டம், அதே சமயம் ரிபப்ளிக் கூட ஜாயின் ஆகாத ஒரு காலகட்டம், ரிபப்ளிக்கே இல்லாத ஒரு காலகட்டம், ஓகேங்களா. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா 36,000 BBOய்னா நினைச்சு பாருங்க, ரொம்பவே முன்னாடி. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில விஷயங்கள் வந்துட்டு ஸோ புதுசா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் தெரிஞ்ச மாதிரி எப்படி சொல்றேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ இந்த காமிக் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமிக்கோட கைடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கைட்லேயே நான் வந்து ஃபுல்லா படிச்சுட்டேன். இன் கேஸ் உங்களுக்கு இந்த காமிக் பார்த்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் புரியல, கைடு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடை நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா அந்த கைடு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. இல்லாத பட்சத்துக்கு நான் இதுலயே வந்துட்டு ஸ்டோரி சொல்லவே கைடை பார்த்து சில விஷயங்கள் புரிஞ்சது வந்துட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதை தொடர்ந்து இப்போ நாம முதல் இஷ்யூல இருந்து ஆரம்பிக்கலாம். 36,453வது BBY, அதாவது பிஃபோர் த பேட்டில் ஆஃப் யாவின், அந்த ஒரு காலகட்டங்களில் தாய்பெண்டோ ஆர்டரை சேர்ந்த தலித் துறவிகள் வந்துட்டு ஆண்டோ பிரைம் அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தில் வந்துட்டு பல ஆயிரம் வருஷங்களாக வந்துட்டு தொயோர் அப்படிங்கிற ஒரு ஷிப் வந்துட்டு கிட்டத்தட்ட அது பிரமிட் ஷிப் அது வந்துட்டு இவங்களோட கிரகத்தில் இருக்கிற ஆந்தோபி அப்படிங்கிற ஒரு மலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படி புதைக்கப்பட்டதுன்னு தெரியல. பட் ஆனால் அந்த விஷயம் ஏதோ ஒன்று நம்மளுக்கு உணர்த்த விரும்புது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க நம்புறது மட்டும் இல்லாமல் இந்த அந்த ஒரு ஷிப் வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்ல நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பை சுற்றி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தியானங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அழைக்குது. அதுவும் குரலாலேயோ இல்லைன்னா வந்து வார்த்தைகளாலோ இல்லை, ஃபீலிங், முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபீலிங்னால. ஸோ சார்ட் ஆஃப் ஃபோர்ஸ் திங் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸால வந்துட்டு மைண்டையும் ஹார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி அவங்க தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ள ஒழிச்ச ஒரு அழைப்பு தான் வந்துட்டு அந்த தொயோர் அப்படிங்கிற ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி போறாங்க. அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தில் மட்டும் இல்லைங்க, கேலக்சியில் 8 விதமான இடங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொயோர் ஷிப்ஸ் இருக்கு. ஸோ அந்த 8 ஷிப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சியோட மையத்திலேருந்து வெவ்வேறு மூலைகளுக்கு வந்து போக, ஸோ ஒவ்வொரு கிரகத்திலேருந்தும் இந்த மாதிரி டிராவலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வருது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தாய்பெண்டோ ஆர்டர் சேர்ந்த தலித் துறவிகளை வந்து கூட்டிட்டு வருது இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊக்கிஸ், அப்புறம் ஹியூமன்ஸ், அப்புறம் ட்வைலக்ஸ், அப்புறம் செல் கேட்ஸ் அண்ட் கேத்தார்ஸ், இந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவங்களும் அதே சமயம் ஃபோர்ஸ் சென்சிட்டிவா இருக்கிற ஸ்பீஷிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 இடத்துல இருந்து 8 தொயோர் ஷிப்புமே கூட்டிட்டு 9வதா ஒரு தொயோர் ஷிப் இருக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வருது. அந்த 9வது ஷிப் எங்க இருக்குன்னா டீப் கோர்லங்க, கேலக்சியோட டீப் கோர்ல, அதாவது ஒரு மையத்துல பிளாக் ஹோல் இருக்கிற பட்சத்துக்கு அந்த பிளாக் ஹோல்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைமும் ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா wrap ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு டீப் கோருக்குள்ள போயிட்டு டைட்டன் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 ஷிப்புமே அந்த 9வது ஷிப்பை தேடி வந்து வரது மட்டும் இல்லாம அந்த 9வது ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்த விட பெருசா இருக்கிற பட்சத்துக்கு அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கேதர் ஆகுது. அப்படி அவங்க கேதர் ஆகும்போது
அந்த 9வது ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினாக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பினாக்கிள் ஆஃப் த ஸ்டோன், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மிதந்துட்டு இருக்குங்க அந்த 9வது ஷிப். ஒரு சமயத்துல அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த 8 ஷிப்புமே அந்த கிரகத்துக்குள்ள இருக்கிற வெவ்வேறு ரீஜியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சு போறது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 4 ஸ்டார்ம் வந்துட்டு ஆகாயத்துல வந்து தெரியுதுங்க. கிட்டத்தட்ட அந்த 4 ஸ்டார்ம்ங்கிறது ஃபோர்ஸோட ஒரு புயல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த வெவ்வேறு கிரகத்துல இருந்து வந்தவங்கள டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ அந்த டிராவலர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிய வருது, இந்த மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆகாயத்துல வந்துட்டு ஃபோர்ஸா வெளிப்படுது. ஸோ அதுவும் நம்மளும் ஒன்று தான், நம்ம இங்க வந்ததுக்கான காரணம் ஃபோர்ஸை நம்ம இன்னுமே கத்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே ஃபோர்ஸோட ஒன்னாகி நம்மலாம் வெவ்வேறு இனங்கள் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒரே ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி உணர்றது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைட்டன் கிரகத்துல வாழ்ற டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனமா வந்து மாறுறது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸை வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு ஆர்டரை வந்துட்டு ஃபார்ம் பண்றாங்க, அதுதான் ஜெடாய் ஆர்டர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெடாய் அப்படின்னு சொல்லுவோம், JEDI அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா முதல் முறையா ஜெடாயை வந்துட்டு எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஜெடாய், JE மேல ஒரு அப்போஸ்ட்ரோபி DAII. ஓகேங்களா? ஸோ ஜெடாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா தாய்பெண்டுவோட மொழிகள்ல மிஸ்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ஒரு மாயமான ஒரு மையம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு மையம் அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 விதமான ஃபோர்ஸுக்கு இருக்கிற ஒரு பேலன்ஸ். அது எப்படிடா உங்களுக்கு இப்பவே 2 விதமான ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவங்க இருந்த அந்த டைட்டன் கிரகத்துல வந்துட்டு ஒரு இம்பேலன்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்க ஒரு 2 நிலா இருக்கு. ஓகேங்களா? அந்த 2 நிலா பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் ஆஷ்லா அண்ட் டார்க் போகன் அப்படிங்கிற ஒரு நிலவு இருக்கு. அந்த 2 நிலவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு நிலவு இருளை மட்டும் தான் கொடுக்கும், இன்னொரு பக்கம் ஒரு நிலவு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை மட்டும் தாங்க கொடுக்குது. சோ இந்த 2 விஷயம் தான் அவங்களுக்கு ஃபோர்ஸ்ல லைட் சைடு இருக்கு டார்க் சைடு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துது. சோ இந்த 2 நிலவுகளுமே வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகும்போது, அதாவது இருள் வந்து எப்படி ஒளியை சேர்த்துக்கிறது இல்லையோ அதே மாதிரி ஒளி வந்து இருளை சேர்த்துக்கிறது இல்ல, அப்படி இருக்கிற அந்த ஒரு பேலன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்தை வந்துட்டு நல்லா வச்சிட்டு இருக்கு. பட் ஆனா எப்பாவது ஒரு நாள் இந்த ஒரு பேலன்ஸ் வந்து சமநிலை இல்லாம போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க நிலநடுக்கமும் அதே சமயம் புயல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வர ஆரம்பிக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. சோ இந்த மாதிரி 2 நிலவுகளுக்குமே ஒரு பேலன்ஸ் இல்லைன்னா இந்த கிரகத்துக்கே பிரச்சனைங்க போது நம்மளோட ஃபோர்ஸ்குள்ளேயே நம்ம 2 பேலன்ஸ் வச்சுக்கணும். அப்படி அந்த பேலன்ஸ் இல்லைன்னா நம்மளோட சமநிலை தவறும் போது நம்ம வந்துட்டு தவறான பாதையில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க உணர்றாங்க. ஆனா இப்படியே காலங்கள் போக ஜெடாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து உணர வருது, என்னன்னா ஃபோர்ஸ் சென்சிட்டிவ் இல்லாத ஹியூமன்ஸும் அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லாத ஸ்பீசிஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாமே இந்த கிரகம் சேஃப் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்றாங்க. சோ அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸை வந்துட்டு தொடக்கூட முடியாதுங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிரகத்துல இருந்து வெவ்வேறு பக்கத்துல இருக்கிற கிரகத்துக்கு வந்து போறாங்க. சோ அந்த ஒரு ஸ்டார் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் எப்படி அந்த மாதிரி அங்க இருக்கிற அந்த ஸ்டார் சிஸ்டத்துல சூரியனை சுத்தி ஒரு 10 பிளானட்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒண்ணுதான் டைட்டன். சோ அங்க பக்கத்துல இருக்கிற மத்த பிளானட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தஞ்சம் புக ஆரம்பிக்கிறாங்க. அது தொடர்ந்து அடுத்த 1000 வருஷங்களுக்கு வந்து ஜெடாய்கள் நல்லாவே வளர ஆரம்பிச்சிடறாங்க, நிறைய ஜெடாய்கள் வளர ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி அவங்க உருவான காலகட்டங்கள்ல தான் பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் சரி அவங்களுக்கு உதவி பண்றதுனால அவங்க ரொம்பவே மிகப்பெரிய சிறந்த ஆட்களாகவும் மர்மமான ஆட்களாகவும் அதே சமயம் வந்துட்டு ஒரு லெஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள்ல தான் இந்த 10,000 வருஷத்துக்கு அப்புறம் 35,453 BBY தான் நம்ம இந்த கதையை ஆரம்பிச்சோம். இப்போ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 25,805 BBY. ஓகேங்களா? சோ ட்வைலைட் இனத்தை சேர்ந்த டெஸ்பாட் குயினான ஹதியா, அத டெஸ்பாட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வாதிகாரிங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிகாக்வா அப்படிங்கிற ஒரு பிளானட்ல வந்துட்டு டெஸ்பாட் வார வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைட்டன் மேல வந்து பாத்தீங்கன்னா போர் தொடர்ந்து போறாங்க. ஓகேங்களா? ஜெடாய் எல்லாம் இருக்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது, அவங்களுக்கு கீழ எல்லாரும் அடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லா கிரகத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க டைட்டன்குள்ள வராங்க. அப்படியே அவங்க டைட்டன்குள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் கூட இருந்தது ஃபோர்ஸ் மட்டும் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆனா வந்துட்டு நம்ம டெஸ்பாட் ஆர்மி வந்துட்டு ரொம்பவே பெருசாக்கிற பட்சத்துக்கு இவங்க ஃபோர்ஸ் மட்டும் நம்பி அவங்க கூட சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்பாட் ஆர்மியை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம குயின் ஹதியாவுமே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஒரு போர்னாலே வந்துட்டு காயங்கள் இருக்க தானே செய்யும். அந்த காயங்களும் அந்த தடயங்களும் அழியாம இருக்கிற பட்சத்துக்கு ஜெடாய்களும் சரி ஜெடாய் குழந்தைகளும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சில ஜெடாய் குழந்தைகள் பக்கத்துல இருக்கிற வெவ்வேறு கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த போர்ல வந்து சண்டை போட்டிருப்பாங்க. சோ நிறைய பேர் செத்துருப்பாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படுகாயங்களோட தப்பிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீலிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா ஜெடாய் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்துக்கு அப்பாக்கு ஃபோர்ஸ் இருந்தா அம்மாக்கு ஃபோர்ஸ் இல்லாம இருக்கும், அப்படியே அம்மாக்கு ஃபோர்ஸ் இருந்தா அப்பாக்கு ஃபோர்ஸ் இல்லாம இருக்கும். அவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தைக்கு மேபி ஃபோர்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் அதனால ஃபோர்ஸ்ல அது யாருமே இங்க இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு பேரண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போற சிச்சுவேஷன் வரும்போது குழந்தைகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. என்னடா நம்ம அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்துட்டு குழந்தைகள் நிறைய பேர் பாதிக்கலாம் பட ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி சம்பவம் அந்த காலகட்டங்களில் நடந்துட்டு தான் இருந்தது. அது தொடர்ந்து இந்த டெஸ்பாட் வார் முடிஞ்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதைகள் எல்லாத்தையும் மாஸ்டர் கெட்டு அப்படிங்கிறவரு ரெசி அப்படிங்கிற ஒரு பையன்கிட்டயும்
கிட்டயும் அதே சமயம் ஹரூன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் யங்லிங்ஸ் தான் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இதை சொல்றது மட்டும் இல்லாம நம்மளுக்குள்ள பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் சொல்றது மட்டும் இல்லாம குயின் ஹதியா வந்துட்டு உங்களுக்கு கண்களுக்கு ஈவலா தெரிஞ்சிருந்தாலுமே ஆனா அவங்க வந்துட்டு அவங்களோட ஆளுமை தன்மையை காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு போர் செஞ்சாங்க. அவங்க கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மைண்ட் பிரகாரம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களையுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி தான் வந்திருந்தாங்க. அவங்க மேல நம்பிக்கை வச்சு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க சரியா தெரிஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு தான் அவங்க கெட்டவங்களா தெரிஞ்சிருக்காங்க. சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டு கான்ஸ்டன்டா கெட்டவங்கன்னு தெரியும் போது தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு குறை சொல்லணுமே தவிர்த்து அவங்க மேல வெறுப்பை கொண்டு வரணுமே தவிர்த்து நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம ஒருத்தங்களை வெறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒருத்தன் வெறுப்பு அதிகமா வச்சிருந்தாலோ இல்லைன்னா ஒருத்தர் கோபத்தை அதிகமா வச்சிருந்தாலோ அந்த கோபமும் வெறுப்பும் எதுக்காக வருதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸோட அந்த பேலன்ஸ்ல இருந்து நிலை தடுமாற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு இருளுக்குள்ள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளி இருக்கு, ஒரு ஒளிக்குள்ள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருள் இருக்கு. அது ரெண்டுமே சமநிலையில இருக்கும்போது தான் சமநிலை வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே பாதிக்காது. ஆனா அது ரெண்டோட சமநிலையும் தவறும் போது நம்மளோட மைண்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு லெசனோட வந்து பாத்தீங்கன்னா அவர் முடிக்க. சோ எக்ஸாக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 25,793 BBY அந்த காலகட்டங்களில் கேலக்சியில இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பையருங்க. ஓகேங்களா, ரகாட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் சேர்ந்தது தான் இந்த இன்ஃபைனைட் எம்பையர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா டட்டுவினை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அந்த டட்டுவின் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்துட்டு நம்ம போபா ஃபெட்ல பார்த்திருப்போம். அது வந்து பாலைவனமா தான் இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 1 ஃபேண்டம் மெனஸ்லயே பார்த்திருப்போம். அது வந்துட்டு பாலைவனமா தாங்க இருந்துச்சு. ஸோ ஸ்டார் வார்ஸோட இந்த யூனிவர்ஸ்குள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பாலைவனமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த சமயத்துல இந்த காமிக்ல 25,793 BBYல அந்த டட்டுவின்ல வந்து பாத்தீங்கன்னா கடல்கள் சூழ்ந்துதான் இருக்கு. ஸோ சொல்லுவாங்க இல்லையா புக் ஆஃப் பாபா ஃபெட்ல ஒரு காலத்துல டட்டுவின்ல வந்துட்டு தண்ணி இருந்த காலகட்டத்தில் தான் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலகட்டங்களை தான் நம்ம இந்த காமிக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டட்டுவின் கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா இது இன்ஃபினிட் எம்பையர் வந்துட்டு ஆக்கிரமிக்குது. அது இந்த டட்டுவின் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் ஹவுண்டான ஷெஷ் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த ஷெஷோட மாஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரிடோர் டுல்கார் அப்படிங்கிற ஒருத்தருங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து இந்த பிளானட்டை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவனுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த சமயத்துல இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா இந்த டுல்கார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, அவரோட சுப்பீரியரான ஸ்கால்னஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டட்டுவினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஷெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டீப் கோர்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளானட் இருக்குது, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த பிளானட்டை வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்க ட்ரில் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. சோ அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. சோ அதை வந்துட்டு நீ வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. சோ இந்த ட்ரில் அப்படிங்கிறவங்களும் அந்த ஷெஷ் அப்படிங்கிறவங்களையும் ஏன் ஃபோர்ஸ் ஹவுண்ட்னு சொல்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் ஹவுண்ட்ங்கிறது ஃபோர்ஸை வேட்டையாடுறவங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க வந்து ஒவ்வொரு கிரகத்திலுமே ஃபோர்ஸ் சென்சிட்டிவா இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து வேட்டையாடுறாங்க. எதுக்காக வேட்டையாடுறாங்கன்னா அந்த இன்ஃபினிட் எம்பையர் வந்துட்டு ரகாட்டா அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் தான் வந்துட்டு வழி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ரகாட்டா அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸ் இருக்கிறவங்களை வந்து பயன்படுத்தி நிறைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவர் ஃபோர்ஸ் இருக்கிற ஹியூமன்ஸை வச்சு வற்புறுத்தி அடிமைகளாக்கி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ரகாட்டாங்கிற ஒரு பெரிய ஆளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரகாட்டா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹியூமனாய்ட் ஸ்பீஷிஸ் தான். பட் ஆனா வந்து ஒரு ஆம்பிபியன். ஓகேங்களா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்பீஷிஸ் அந்த காலகட்டங்களா வளர்ந்திருந்தாங்க கேலக்டிக் ஹிஸ்டரியிலேயே. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா அந்த ஹைப்பர் டிரைவ் டெக்னாலஜியை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. சோ இவங்க தான் பல காலங்களா டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்துட்டு இவங்க காலகட்டத்தில் இருந்த அந்த சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கரப்டா இருந்தது. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கீழ இந்த அடியாட்கள் வந்துட்டு கருணையே இல்லாதவங்களா ஆகிட்டாங்க. சோ அந்த ஃபோர்ஸ் பவர்டான டெக்னாலஜியை வந்துட்டு பாத்தீங்கன்னா ரகாட்டா வந்துட்டு ஆளுமைக்கும் அதே சமயம் அடிமையாக்கிறதுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ வெவ்வேறு ஸ்பீஷிஸ் வெவ்வேறு கேலக்சியில வெவ்வேறு கிரகங்கள்ல இருக்கிற எல்லா ஸ்பீஷிஸுமே அடிமையாக்கிறதுக்காக தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவங்களோட தேவைக்காக உலகங்களை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அமைக்கிற அளவுக்கு இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் இருந்தது. சோ ஃபோர்ஸால இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் அடிமையா வச்சுதாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதே சமயம் இவர் வந்து பாத்தீங்கன்னா சோ இவரோட கொல்லப்பட்ட எதிரிகளை வந்து பாத்தீங்கன்னா இவரே சாப்பிடுவாருங்க. அதே சமயம் இவரோட ஓன் ஸ்பீஷிஸ்ல இருக்கிற பாத்தீங்கன்னா இவர் வந்து சாப்பிடுவாரு. சோ அந்த மாதிரி ஒரு கார்னிவோரஸான ஒரு ஸ்பீஷிஸ் தாங்க இவர். சரி, அதெல்லாம் விடுங்க. ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோர்ஸ் சென்சிட்டிவான அந்த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல பட்சத்துக்கு ட்ரில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோவம் தான் வருது. ஏன்னா வந்துட்டு என்னால முடியல உன்னால முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சண்டை வருதா. பட் இருந்தாலுமே ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கால்னாஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த சண்டையை நிறுத்துறது மட்டும் இல்லாம எனக்காக நீ அந்த பிளானட் கண்டுபிடிச்சு குடிப்பியான்னு சொல்லி கேட்கும்போது நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பேன். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களோட எலும்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருந்தே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அங்க இருக்கிறவங்களோட எலும்பா ஜெடாய்களோட எலும்பை தான் சொல்றாரோ. சரி, ஓகே, அதை வந்துட்டு அடுத்த இஷ்யூல பார்க்கலாம்.
அது தொடர்ந்து செகண்ட் இஷ்யூ ஆரம்பிக்கிறதே ஃபியூரிஸ் கேட் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் சிஸ்டத்தோட அவுட்டர் மோஸ்ட் ஒரு ஏரியா. ஸோ அங்கிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கமிங் ஸ்டார்ஷிப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நம்ம ஆளுகளான்னு பார்த்து உள்ள விடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டார்ஷிப் வர மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் வந்துட்டு மறைஞ்சு போயிருதுங்க, எங்கே போகுதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்த ஜெடாய் ரேஞ்சரான ஹாக்ரியோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஜெடாய் கவுன்சிலுக்கு கால் பண்ணி என்ன பண்றாருன்னா, இங்க ஒரு ஷிப் வந்துச்சு, அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாம போயிருச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ல ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ண, அது வந்துட்டு டார்க் சைட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஸோ அந்த மறைஞ்சு போன அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் சிஸ்டத்துக்குள்ள தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இன்ஃபார்ம் பண்றாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிளானட் டைட்டன்ல வந்துட்டு ஜெடாய் ஜேர்னியரான ஷே கோடா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் கெஷ் அப்படிங்கிற ஒரு ஜெடாய் டெம்பிள்ல வந்துட்டு இந்த மாதிரி ரேங்கார் டிராகனை வந்துட்டு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரேங்கார் டிராகன் பர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம போபா ஃபெட்ல இந்த ரேங்கார் தான், பட் ஆனால் இது பறக்கிற ரேங்காருங்க. ஓகேங்களா, ஸோ ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிருகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியாம போக ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்து மேல ஏறி பறந்துட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தில் விழுக நேரிடுது. பட் ஆனால் அவங்களோட மாஸ்டரான குவாங் ஜாங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாத்திடுறாங்க தான். ஸோ எதனால அவங்க திடீர்னு விழுந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் விஷன் வந்திருக்குங்க. ஒரு டார்க் வாரியர், வேற யாரும் கிடையாது, நம்ம ஷெஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருப்பாரு. ஸோ அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கான்சியஸ்னஸ் வந்து இழந்து இந்த பள்ளத்துல வந்து விழுந்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காப்பாத்திட்டாருங்க அவரோட மாஸ்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு விஷன் காட்டுச்சு, அது என்னன்னு சொல்லி நான் பார்க்கறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் மேல ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிடுறாங்க தான். அப்படியே அவங்க கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் குவாங் ஜாங் வந்துட்டு மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க கிளம்பி போக இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெவரோனியன் அசாசினான ஜாரிஸ் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ரியோவோட ஃபோர்ட்ரஸ்குள்ள போறது மட்டும் இல்லாம அந்த ஃபோர்ட்ரஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஷிகாக்வா அப்படிங்கிற அந்த பிளானட்ல தான் இருக்கு. ஸோ கான் வந்துட்டு அங்க போயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரன் வோல்னஸ் ரியோவும் அதே சமயம் அவங்களோட பொண்ணான டாஷா ரியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெடாய்ங்க. ஓகேங்களா, அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கேட்கலாம் இந்த பேரன் வோல்னஸ் ரியோங்கிறது யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் லார்டுங்க, அந்த பிளானட்ல இருக்கிற ஒரு கிரைம் லார்டு. ஸோ இந்த கிரைம் லார்டுக்கு எப்படி ஒரு ஜெடாய் பொண்ணுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அந்த பேரன் வோல்னஸ் ரியோ அப்படிங்கிற ஒருத்தரோட மனைவி வந்துட்டு ஜெடாயா இருந்தவங்க தான். ஸோ ஜெடாய்கள் மட்டும்தான் அந்த டைட்டன்ல வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்போம். அப்படி பிரிஞ்சு போனதுனால அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு எங்க போறதுன்னு தெரியாம அப்பா கூட வந்து இருந்திருக்குங்க. பட் இருந்தாலுமே அப்பா வந்து தப்பு செஞ்சாலுமே அப்பா வந்துட்டு இவங்களை பிடிக்கும் தான். பட் இருந்தாலும் ஜெடாய் ஆர்டர் வந்துட்டு விட்டு கொடுக்காம இவங்க இருப்பாங்க. அந்த டஷா ரயோங்கிற அந்த பொண்ணு ரியோ ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அந்த சமயத்துல தான் உள்ள வந்த அந்த அசாசின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வால்னோஸை வந்துட்டு அட்டாக் பண்றாரு. பட் இருந்தாலுமே டாஷா வந்துட்டு அவங்க அப்பாவை காப்பாத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷன் வருது. நம்ம ஷெஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷன்ல வராப்ல. ஸோ ஒரு டார்க் வாரியர் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணு சேர்ந்து அந்த அசாசினை கொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்ப்பா அவரை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் வருது. பட் இருந்தாலுமே அவங்க அப்பா வந்துட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருணைங்கிறது இருக்கக்கூடாது, கருணை காமிச்சா நம்மள வீக் ஆக்கிற அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலுமே நீங்க அப்படியே இருங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட மக்கள் அதாவது ஜெடாய் மக்கள் வந்து என்னால விட்டு கொடுக்க முடியாது, நான் வந்துட்டு அவங்கள பாக்குறதுக்காக போறேன், ஏதோ ஒரு விஷயம் வந்து அழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மே தி ஃபோர்ஸ் பி வித் யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன் அவங்க கிளம்புறாங்க இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கான் கிட்ட வந்துட்டு ஆயுதமே இருக்காது, ஆயுதம் இல்லாத ஒருத்தரை வந்துட்டு அவங்க அப்பா கொண்டுட்டாரு. ஸோ ஜெடாய்களோட இனத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்தே இது ஒன்று இருக்குதாட்டு இருக்குது, நிராயுதபாணியா இருக்கிறவங்கள கொலை பண்ணக்கூடாது, அவங்கள தாக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு பிடிக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுல இருந்து குவைங்கான் கெஷ் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இல்லைங்க, செக்னோஸ் ராத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஃபோர்ஸோட லைட்னிங் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ அதை வந்துட்டு என்ன நல்லா பாருங்க நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீனா போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அப்படியே ஒரு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைட்னிங் வந்து பயன்படுத்தும் போது அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ் வந்து ஒரு விஷனா வந்து முன்னாடி வந்துட்டு போறாப்ல. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோல்ல இருந்து அந்த லைட்னிங் வந்து பாத்தீங்கன்னா அவரே அட்டாக் பண்ணிருது. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட தாத்தாவும் பாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரது மட்டும் இல்லாம என்னாச்சுன்னு கேட்பாங்க. பட் இந்த மாதிரி நீங்க அதை பார்க்கலன்னு கேட்கும்போது எதை பார்க்கலன்னு சொல்லி கேட்பாங்க. சரி ஓகே, அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சரியான எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம நான் வந்துட்டு எனக்கு ஒரு விஷன் வந்து அதை நோக்கி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. கண்டிப்பா என் கூட ஃபோர்ஸ் இருக்கும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு தாங்க அவர் போவாரு. ஆனா உண்மையாலுமே இந்த ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்களா, இந்த தாத்தா பாட்டி இந்த பேரை, இவங்க 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் நீங்க கேட்டீங்கன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தோட பியூர் பிளட். ஸோ எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த காமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைடு இருக்குன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இஷ்யூஸ் இல்லை இந்த ஒரு காமிக்ல. டான் ஆஃப் த ஜெடாய் 4 ஸ்டோமுக்கு மொத்தம் 6 இஷ்யூ இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 0th இஷ்யூன்னு சொல்லியிருக்கும். அந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த காமிக்கோட ஒரு கைடுங்க, மொத்த காமிக்கோட கைடு அது. ஸோ டான் ஆஃப் த ஜெடாய்ல 3 வால்யூம் இருக்கு. 3 வால்யூம்லயே செப்பரேட்டான ஒரு ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த செப்பரேட்டான ஸ்டோரிஸ்ல 5 இஷ்யூஸ் இருக்கு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு கைடா கொடுத்திருப்பாங்க. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் படிச்சேன். மேபி உங்களுக்கு அந்த கைடு தனியா வீடியோவா வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை போடுறேன். ஸோ இது மட்டும் இல்லாம அவர் அப்படி கிளம்பி போகும்போது அந்த தாத்தா பாட்டி சொல்றாங்க, அவனை விடு, அவன் வந்துட்டு சாதாரணமானவன் கிடையாது,
அவனுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில நம்ம டேகன் லோக் மாதிரி தான் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளுக்கு புரியல யார் அந்த டேகன் லோக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் ஜெடை. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போகன் அப்படிங்கிற அந்த நிலவுல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஆயிருக்காரு. அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க புடிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துல இருக்கிற அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷன் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் இதை பார்த்து பெருசா வந்துட்டு எதுவுமே கருதலைங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடறாரு. பட் ஆனா அதை தொடர்ந்து இந்த மாதிரி 3 ஜெடைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷனை நோக்கி வந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு இல்லைன்னா ஒரு ரிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ டைட்டன்ல இருக்கிற ஒரு ரிஃப்ட்டுக்கு தான் போறாங்க. அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 3 பேருமே மீட் பண்ண 3 பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு, எவனோ ஒருத்தர் மெட்டல் மாஸ்க் போட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஏதோ ஒரு எரிக்கல் வர மாதிரி இருக்கு. பட் ஆனா அது எரிக்கல் கிடையாது, ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெசல்ங்க. ஓகேங்களா, அது வந்து நேரா இவங்க கிட்ட தான் வந்து விழுகுது. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு எஸ்கேப் பாடு. சரி, அந்த எஸ்கேப் பாடுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்கேப் பாடு ஓபன் ஆக இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆகுது. சோ அந்த இடத்துல தான் அவங்க பார்த்த அந்த வாரியர், அவங்க ஃபோர்ஸ் விஷன்ல பார்த்த அந்த வாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் மாஸ்கை கழட்டிட்டு அப்படியே நின்று இருக்காரு. சோ அவர் வேற யாரும் இல்ல, மறுக்கா சொல்ற நம்ம ஃபோர்ஸ் ஹவுண்டான ஷெஷ். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டார்க்னஸ் சென்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் கழட்டிட்டு அந்த இடத்துல கெத்தா நின்று நீங்க சென்ஸ் பண்றது மரணம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் நின்று இருப்பாரு. ஸோ இஷ்யூ 3யோட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையா நின்று இருந்த நம்ம ஷெஷ் அங்கே இருக்கிறவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோர்ஸ் சேவர் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணுறாருங்க. அது என்னன்னே தெரியல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருந்தால் என்ன, நம்மளோட மேட் டாக் மெட்டல் நம்ம கிட்ட இருக்கு, அதை வச்சு பயன்படுத்தினா நம்மளோட ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி தான் சண்டை போடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் சேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வெட்டி வீசிடும். இதனால அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேட் டாக் அப்படிங்கிற ஒருத்தர் உருவாக்கின ஸ்டீல் தான் இந்த மேட் டாக் ஸ்டீலுங்க. ஓகேங்களா, பட் அந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டீல், யாராலையுமே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஆனா இந்த ஒரு சேபர் வந்துட்டு அதை வந்து வெட்டி வீசினதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. எந்த மாதிரி ஒரு ஆயுதம் இதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. சோ பிராக்டிகலா வந்துட்டு டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸை வச்சு தான் சேபரையே உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காமிக்லயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ சண்டையோட இடையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே தாக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு பிளவு, அதாவது ரிஃப்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்குங்க. ஓகேங்களா, சோ அந்த பள்ளத்தாக்குல வந்துட்டு வினோதமான நிறைய மிருகங்கள் மட்டும் இல்லாம வித்தியாசமான கிரியேச்சர்ஸும் இருக்கும். அதே சமயம் நில அதிர்வு வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்குங்க. ஓகேங்களா, ஆனா இதுக்கடையில அவர் ஓடி போயிருந்தாலும் அவரோட பிரசன்ஸ், அந்த டைட்டன்ல அவரோட பிரசன்ஸ் வந்துட்டு அவருக்குள்ள இருக்கிற டார்க் சைட் ஆஃப் த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கண்டிப்பா வெளிப்படும் இல்லையா, எல்லாருக்குமே உணர்தல் வரும். அது மட்டும் இல்லாம அவரோட அடிமைகள் சொல்றது விட அவர் கூட இந்த அடிமைகளோட அந்த அழிவு, ஏன்னா அழிஞ்சு போனவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் சென்சிட்டிவான ஹியூமன்ஸ் தான், ஹியூமன்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்லேவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட க்ரூ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த ஃபோர்ஸ் டார்க்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுனால அந்த ஒரு வெறித்தனம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் ஸ்டார்ம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதிகப்படுத்தி விடுது. அதாவது அந்த ஃபோர்ஸோட புயல் வந்துட்டு டைட்டன் கிரகத்துல அதிகப்படுத்தி விடுது. சோ முன்னாடி நம்ம சொல்லிருப்போம் இந்த காமிக் ஆரம்பத்திலேயே, அந்த டைட்டன்ல வந்துட்டு எப்போ அன்பேலன்ஸ் ஆகுதோ, அதாவது லைட் சைடுக்கும் டார்க் சைடுக்கும் இருக்கிற அந்த ஒரு பேலன்ஸ் வந்து எப்போ வந்து அந்த ஒரு சமநிலை தவறுதோ அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஸ்டார்ம், அதாவது அந்த ஒரு ஃபோர்ஸோட புயல் வந்துட்டு ரொம்பவே அதிக அளவுல வந்துட்டு வீச ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவ்வளவு ஜெடாய்கள் இருந்தாலுமே இவரோட ஒரு சிங்கிள் பிரசன்ஸ் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் ஸ்டார்ம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குது. ஒரு பக்கம் இது அதிகரிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் 3 பேர் வந்து அடிச்சு போட்டு வந்திருப்பார்ல, அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சமயத்துல மாஸ்டருக்காக வெயிட் பண்ணா நம்ம வந்துட்டு தப்பு பண்றோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் முழுக்க நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் அவனோட விஷனை காமிச்சிருக்கு. சோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கிட்ட எதையோ சொல்ல வருது, நம்ம தான் அதை முடிச்சாகணும். மாஸ்டர் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தா நம்மளால வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, இதனால வந்துட்டு ஆபத்துகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்மளே முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை தேடி கிளம்புறாங்க. சோ அவங்க வந்து அவங்களை தேடி கிளம்பி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு என்ன ஆகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபோர்ஸோட பிடியில அவர் அகப்படுறது மட்டும் இல்லாம நம்ம ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் அந்த டார்க் சைடு லைட் சைடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அவங்களோட பயம் இல்லைன்னா அவங்களோட வேதனை அது எல்லாத்துக்கும் வந்து ஃபேஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுல இருந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி அவர் அந்த பள்ளத்தாக்குள்ள போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹல்யூசினேஷன்ஸ் வந்து அவருக்கு வருதுங்க. அதே சமயம் நிறைய கெட்ட கனவுகள் வருது, நிறைய பீஸ்ட் எல்லாம் இருக்கு. அது கூடலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சண்டை போட்டு இருக்காரு. சோ அப்படி அவர் சண்டை போட்டு இருக்கும்போது தான் அது கிடையில வந்துட்டு அனில் கேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு டெம்பிளோட மாஸ்டரான குவான் ஜாங் அப்படிங்கிறவரும் அவர் கூட பாத்தீங்கன்னா ஜெடை ரேஞ்சரான ஹாவ் கிரியோயும் ரோரி ஃபென்னையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி கிராஷ் ஆன ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க பாத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்மளோட ஜூனியர்ஸ் எல்லாருமே அங்க விழுந்தவன தான் தேடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாஸ்டர் கீ 2 அப்படிங்கிறவரு, சோ டெம்பிள் மாஸ்டர் ஆஃப் த ஆக்கர் கேஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் கவுன்சில்ல மத்த டெம்பிள் மாஸ்டர்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் ஸ்டார்மை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காருங்க. சோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, நம்ம 3 ஜூனியர்ஸ் இருக்காங்களே அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ்ஸை காப்பாத்துறாங்க. சோ இங்க
இருந்ததுன்னா ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அகப்பட்டு ஒரு மிகப்பெரிய சார்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேச்சர் இருக்குங்க, ஒரு புழு மாதிரி ஒரு பெரிய கிரியேச்சர். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை போட முடியாம இருக்க. சோ நம்ம 3 பேர் இருக்காங்களே இவங்க, அவங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ்க்கு ஹெல்ப் பண்றாங்க தான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷேகோடா வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸ் சேபர் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வர வைக்கவே முடியாது. அப்ப ஷெஷ் சொல்லுவாரு, இந்த மாதிரி அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி எல்லாம் உங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. என்கிட்ட கொடுங்க, என்னாலதான் அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஷேகோடா வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வீசிடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஃபோர்ஸ் சேபர் வாங்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு போயிடுறாருங்க. கேட்டா ஒரே உலகம் ஒரே சண்டை, உங்களோட பிரச்சனை நான் ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிடுறாரு. பட் இருந்தாலுமே தூரமா நின்று இவங்க எப்படி சண்டை போறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. கண்டிப்பா இவங்க எல்லாம் செத்துருவாங்க, ஒருத்தங்க செத்தா கூட இருக்கிறவங்க வந்து ஓடிடுவாங்க, ஒருத்தங்க எப்பவுமே காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ட்வைலைட் இனத்தை சேர்ந்த அந்த ஒரு ஜெடாய் வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சித் இனத்தை சேர்ந்த ராத் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்றணும்னு சொல்லி பாக்குறாரு. சோ அவர் ஏன் சித் இனம் சொல்றேன்னா, இவர் தான் பாத்தீங்கன்னா சித்தோட பியூர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன். சித்துங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் சித்துன்னு உருவானவங்க கிடையாதுங்க. பட் ஆனா இவங்களோட இனமே வந்து பாத்தீங்கன்னா சித் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ். ஓகேவா, ஜெடாய்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெடாய் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாங்க. ஆனா சித்துங்கிறது ஒரு ஸ்பீஷிஸாவே அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, ஆனா அதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு முழுக்க சித்தோட இனமா மாத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெடாய்க்கு எதிரானவங்கள எப்படி மாறினாங்க அப்படிங்கிறதையும். சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம ராத் என்ன பண்றாரு, அவரோட அந்த லைட்னிங் சக்தி வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி பயன்படுத்துவார் தான். பட் இருந்தாலுமே அது வந்துட்டு அந்த ஒரு கிரியேச்சர் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாத பட்சத்துக்கு அவரையுமே அந்த கிரியேச்சர் வந்து தாக்கிடுது. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம ஷேகோடா மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க. சரி ஓகே இவளும் காலி தான் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைட் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணவும், ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கவும், அந்த ஒரு புது உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ்க்கு வந்துட்டு அதிசயமா இருக்கு. எப்படி வந்துட்டு மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறா, ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்கு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு ஹெல்ப் பண்ண வராரு. சோ அவங்க 2 பேரும் ஒன்னா வந்து அந்த மிருகத்தை தாக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சர் ஃபென்னும் ரியோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஷெஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்ல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்ம் கிரியேச்சர் வந்துட்டு கொல்லுவாரு. சோ ஃபோர்ஸ் சேபர் வச்சு கண்ணிலே குத்தி தான் கொல்லுவாருங்க. சோ அப்படி கண்ணில் குத்தும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரியேச்சருக்குள்ள இருக்குங்க. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்னிங் வந்துட்டு அந்த கிரியேச்சர் சுத்தி இருக்கும். அந்த கிரியேச்சர் இருக்கிற லைட்னிங் வந்துட்டு வெளிப்படுறது மட்டும் இல்லாம நம்ம ஷெஷ் மேல பட்டு அது நேரா வந்து பாத்தீங்கன்னா வானத்துல போய் இடிச்சிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து இன்னுமே வந்துட்டு இம்பேலன்ஸா தான் இருக்கும். ஆனா அந்த சமயத்துல வந்துட்டு குவாங் ஜாங் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கூட இருந்திருப்பாரு. சோ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த மாதிரி மத்த ஜடாய் மாஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களோட கவுன்சில்ல டெம்பிள் வந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க. இவருமே இங்க நின்று தியானம் பண்ணி சோ எல்லா மாஸ்டர்ஸோட ஒரு ஃபோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைச்சு அந்த ஒரு ஃபோர்ஸ் ஸ்டாம் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸுக்கு கொண்டு வந்துருவாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த புயலும் நின்றும். ஆனா என்னதான் அந்த ஒரு புயல் வந்து நின்னாலுமே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேகோடா டென்ஷன் ஆயிட்டு நேரா ஷெஷ்ஷை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் சேபர் கையில எடுத்துட்டு கோவத்தோட வந்து வெட்டலாம்னு சொல்லி வருவாங்க. பட் ஆனா சமயத்துல ஃபோர்ஸ் சேபர் வேலை செய்யாம இருக்கும் நீங்க நினைப்பீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஃபோர்ஸ் சேபர் வந்துட்டு வரது மட்டும் இல்லாம பட் இருந்தாலுமே வந்துட்டு அவர் ஒண்ணுமே பண்ணாம ஷெஷ்ஷை வந்து விட்டுறாங்க. சோ அவங்க கோவத்துல இருந்து நிதானத்துக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ் சொல்ல அப்புறம் சரி ஓகே என்னை கொன்றுங்க, இப்படிதான் என்னோட விதி இருக்கணும்னா இருக்கட்டும், கொன்னதுக்கு அப்புறம் என்னை சாப்பிட்டுருங்க, என்னோட இதயத்தை நீங்க எடுத்து தின்னுக்கோங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, முட்டாள் நாங்க அந்த மாதிரி ஒரு வழியிலேயே வரலடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயக்கம் மட்டும் வந்துருவாரு. ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காயங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கிற பட்சத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் ஹீலிங்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. சோ டெம்பிள் ஆஃப் ஹீலிங் எங்க இருக்குன்னா மகாராகேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அது வந்துட்டு கடலுக்கு அடியில் இருக்குங்க. சோ அங்க வந்துட்டு ஹீல் பண்ணும்போது இந்த மாதிரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, ஏன்னா நீங்க கொன்றீங்களான்னு கேட்கும்போது கொல்ல மாட்டோம்னு சொல்லும்போது அவருக்கு புரியவே இல்லை, நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அது வந்து அவர் ஒரு பக்கம் ஹீல் ஆயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெடாய் கவுன்சில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவனை கொண்டு போயிட்டு போகன்ல கொண்டு போய் பிரிசனரா போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, வேணாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லோக் அப்படிங்கிறவனை போட்டு வச்சிருக்கோம், அவன் வந்து இம்பேலன்ஸ் ஆகி போயிட்டான் தான். பட் ஆனா இவனுக்குள்ள பேலன்ஸே இல்ல, இவனுக்கு லைட் சைட்னா என்னன்னே தெரியல. அப்படி தெரியாத ஒருத்தனை நம்ம ஏன் வந்துட்டு ஒரு பிரிசனரா போடணும், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இருள்ல போயிட்டு அவன் ஒளியை வந்து தேடட்டும், தேடி அவன் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜெடாய் ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரயோ இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ட்வைலைட் இனத்தை சேர்ந்த அந்த ஒரு ஜெடாய் ஜூனியர், அவங்க வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி நான் போயிட்டு அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறேன்பாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. என்ன சொல்றது, அவர் பிறந்ததுல இருந்து அடிமையா தான் இருந்திருப்பாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூலிப்பட மாதிரி கொண்டிருப்பாங்க. ஆல்ரெடி அவர் இருந்த இடத்துல வந்துட்டு எப்படி அவரை பயன்படுத்தி இருப்பாங்கன்னா, ஒருத்தரை வந்துட்டு கொலை பண்ணணும், வாழ்றதுக்காக ஒருத்தங்களை சாகடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஒருத்தனை நீ வந்து சிறந்தவன் ப்ரூஃப் பண்ணனா இன்னொருத்தனை கொண்டுதான் ப்ரூஃப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அடிமைத்தனமா வச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு இவர் அந்த ஃபோர்ஸ் ஸ்டாம்குள்ள போயிட்டு அந்த ஃபோர்ஸ் கிரியேச்சர்ஸ் கூட சண்டை போட்டுருப்பாரு ஹல்யூசினேஷன்ல, அதுலயுமே சேர்ந்துதான் வந்திருக்கும். சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருந்தே அடிமையா இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க. சோ இவர் ஒண்ணுமே தெரியல, இவர் இன்னசென்ட் தான். பட் ஆனா பிறந்ததுல இருந்தே இவர் வந்துட்டு இப்படி ஒரு ஆளா ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுதான் வந்துட்டு நம்ம ஜெடாய் ஜூனியர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜெடாய் கவுன்சில் கூட சேர்ந்து பேசி இந்த மாதிரி அவனை வந்துட்டு பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பிச்சுடணும் அப்படிங்கிற மாதிரி பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒன்னும் சரி ஜூனியர்ஸோட பேச்சை கேட்டு நம்ம ஜெடாய் கவுன்சில் வந்துட்டு அவனை கொண்டு போய் போகனுக்கு இருக்கிற இடத்துல சரி நீ இந்த இருள்ல வந்துட்டு கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுடுவாங்க தான். பட் ஆனா அப்படி அனுப்பிச்சுடும் போது இன்னொரு பக்கம் போகன் அப்படிங்கிற அந்த நிலவுல இருக்கிற அந்த பிரிசனரான லோக் என்ன பண்றாருன்னா, ஓகே அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அடுத்த புக்ல
புக்ல பார்க்கலாம். இதோட இந்த டான் ஆஃப் த ஜெடாய் 4 ஸ்டார்ம் அந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. சோ இரண்டாவது அத்தியாயம் வந்து சீக்கிரமே பார்க்கலாம். அதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிசனர் ஆஃப் போகன். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த காமிக். இதுல வந்து நடுவுல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இவங்க வந்து இந்த ரிஃப்ட்டுக்குள்ளார அதாவது 3 பேர் வந்து ஜூனியர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ரிஃப்ட்டுக்குள்ளார நம்ம ஷெஷ் தேடி போகும்போது என்ன ஆகுன்னா அவங்க வந்துட்டு டார்க் விஷன்ஸ் வந்துட்டு ஹலூசினேட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஷேகோடாவோட அப்பா அம்மா வந்துட்டு இறந்திருப்பாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியோ இருக்கிற இடத்துல அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல வந்துட்டு அவங்க 2 பேர் தெரியும். அதனால அப்பா அம்மா மேல கோவத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கொலை பண்ணலாம்னு போகும். பட் ஆனா அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியோவா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஷேகோடாக்கு முன்னாடி இருக்கிறது யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவா வந்துட்டு தெரிவாங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டார்க் சைடு அதே சமயம் கோபங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கலாம்னு பார்ப்பாங்க. பட் ஆனா நம்ம சித்லாட் இருக்காருல்ல, அதாவது பியூர் பிளட்டான ராத், அவர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிதானமா இருப்பாரு. அவருக்கு வந்து எதுவுமே ஆயிருக்காது. எதனால அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபோர்ஸோட வீக்கா இருக்கலாம், இல்ல லைட் சைடுக்குள்ள ரொம்பவே அகப்பட்டிருக்கலாம். அதனால தான் டார்க் சைடு இவங்களை ஈஸியா ஆட்கொள்ளுது போல. பட் ஆனா அவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராத்க்குள்ள ஆல்ரெடி அந்த ஒரு டார்க் சைடு இருக்கு போல. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து புதுசா ஒரு சக்தி நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. அது வந்து லைட்னிங். சோ யாருமே இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்ல. சோ லைட்னிங் யார் கையில இருந்து வரும் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம டார்க் சீரியஸ் கையில பாத்திருக்கோம், அண்ட் ரே கையில கூட பாத்திருக்கோம். சோ அப்படிப்பட்ட ஒரு லைட்னிங் வந்து இவர் கையில வரும்போது நம்மளுக்கே அதிர்ச்சியா தான் இருக்கும். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்து வந்து ஜடையா இருக்கிற ஒரு பட்சத்துக்கு இவரோட தாத்தா பாட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் கூட இருப்பாங்க. அப்பா அம்மா வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. மேபி கண்டுபிடிச்சிட்டானா அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் இருக்கு. சோ மாஸ்டர் கீட்டுவும் ஜெடாய் கவுன்சில் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்திருப்பாரு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் இந்த கிரகத்துக்குள்ள வந்திருக்கான், அவனுக்குள்ள வந்து டார்க்னஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிற டார்க்னஸ் வந்துட்டு இந்த 4 ஸ்டார்ம் உருவாக்கி இருக்குன்னா அவன் நம்ம எல்லாத்தை விட எவ்வளவு இம்பேலன்ஸா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டார்ம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. சோ முதலா தொயோர்ல இருந்து அந்த 8 ஷிப்புமே இங்க வந்து முதல் தடவையா சேர்ந்தப்பதான் இந்த மாதிரி ஒரு புயல் வந்துட்டு இருந்ததே தவிர்த்து அதுக்கப்புறம் நம்ம இந்த 10,000 வருஷங்கள்ல ஒரு தடவை கூட வந்ததில்ல. ஆனா இப்ப வரது அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபோர்ஸ் விஷயம் வந்துட்டு நம்ம ஷெஷ்க்கு வந்து வந்திருக்கும். என்ன நீங்க கேட்டீங்கன்னா அவர் இந்த பிளான்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் கூட இருந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொன்னுட்டு வந்திருப்பாருங்க. சோ அந்த ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகமே இருக்காது. ஏன் இருக்காது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கே கிளியரா தெரியல. சோ அவர் கொலை பண்ணி தான் இந்த ஒரு ஷிப் வந்து இந்த இடத்துல கிராஷ் ஆயிருக்கும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆடல தப்பிச்சிருப்பாரு. சோ எதனால கொன்னாரு, ஏன் கொன்னாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஒருவேளை இது வரைக்கும் ஸ்டேபிளா ஒரு டார்க் சைட்ல இருந்தவர் இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆயிட்டாரோ, அதனாலதான் வந்துட்டு அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியலையோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தோட காமிக்லயே வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லிருப்பாங்க. எதனால அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க. சோ நம்ம செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்க்க போறோம். சோ பிரிசனர் ஆஃப் போகனோட ஃபர்ஸ்ட் இஷ்யூ. சோ இந்த ஒரு காமிக்ஸ் வந்துட்டு 36,453 ஆரம்பிச்சிருந்தாலுமே இப்போ வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம எந்த டைம் லைன்ல போயிட்டு இருக்கோம்னா 25,793 BBYலங்க. சோ நம்ம ஷெஷ வந்து பாத்தீங்கன்னா டைத்தன் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு ஜெடாய் மாஸ்டர் எல்லாமே பிடிச்சு நேரா கொண்டு போயிட்டு போகன்ல வந்து பிரிசனரா போட்டிருப்பாங்க. நீ போய் இருள்ல போய் ஒளிய கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா சில வாரங்களாவே அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தனிமையில இருக்க அவருக்கு சில விஷயங்கள் புரியுதுதான். ரெக்கார்டன்ஸ் அளவுக்கு ஜெடாய்கள் வந்துட்டு மோசமானவங்க கிடையாது, நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா ரெக்கார்டன்ஸ் வந்து என்ன எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி நான் இப்ப தனிமையா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களா அவருக்கு தோணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்னஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு, ட்ரில்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸை பயன்படுத்தி ஏதோ தாக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா ஷெஷ் எங்க இருக்கான்னு சொல்லி உனக்கு தெரியும்ல சொல்லு அப்படிமா சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா வந்துட்டு என்னால அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரில் சொல்றது மட்டும் இல்லாம அவன் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரிடார்டல்கார கொண்டுட்டு போனான்னு தெரியல, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கண்டிப்பா வந்து அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேட்டையை வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஷெஷ்ஷை தேடி. சோ எதுக்காகனா அவன் வந்துட்டு ஏதோ ஒரு வேர்ல்டு வந்துட்டு லொகேட் பண்ணிருக்கான். அந்த வேர்ல்டு வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்குள்ள போகும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி வேற மாதிரி செயல்பட்டிருக்கான். அதுக்கான ரீசன்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும், அவனை உடனே புடிச்சிட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்கேல்னஸும் ட்ரில்லும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்து ஷெஷ்ஷை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கிளம்ப. இன்னொரு பக்கம் தான் இந்த மாதிரி நம்ம ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலால வந்துட்டு ரொம்ப நாளா தனிமையா இருக்க நிறைய விஷயங்கள் அவருக்கு தோணிட்டு இருக்கு. அதுல சில விஷயங்கள் தான் அவர் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய கூட்டங்களோட கூட்டமா இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரான வந்து பாத்தீங்கன்னா டுல்கார் அப்படிங்கிறவர் எல்லாரையுமே ஒரு இடத்துல ஒரு மெஷின்ல போட்டு ஷாக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஷெஷ்ஷோட உடம்புல வந்துட்டு வித்தியாசமான ஒரு ஃபோர்ஸோட அபிலிட்டி வந்து அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இவன் தான் வந்துட்டு ஃபோர்ஸ் சவுண்டுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அந்த மெஷின்ல இருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஒரு தருணத்துல இருந்தா ஒரு கூட்டத்தோட கூட்டமா ஒரு சின்ன பையனா இருந்தவனை வந்துட்டு தனிமையாக்கி அவனுக்குள்ள வெறுப்பையும் கோவத்தையும் அதிகப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் சவுண்டா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி விட்டுருக்காப்ல. சோ இந்த ஒரு தருணத்துல இருந்தாங்க இவருக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு அதிகமாகிறது மட்டும் இல்லாம தனிமையில இருந்ததுனாலேயே இவருக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸும் அதிகமாயிருது. சோ அவங்களுக்கு நான் அடிமையா இருந்ததை விட இந்த 2 மாசங்களா ஜெடாய்களுக்கு கீழே இங்க அடிமையா தான் நான் கிட்டத்தட்ட இருக்கேன். ஆனா வந்துட்டு நான் இங்க வரும்போது ஏன் வந்துட்டு எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு தப்பா நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. டைட்டனுக்குள்ள எங்க ஷிப்போட நான் வரும்போது திடீர்னு இந்த ஷிப் வந்து வெடிச்சிருச்சு. அப்படி வெடிக்கும் போது நான் சும்மா இல்லாம என்னோட மாஸ்டர் டுல்காரை வந்துட்டு நான் கொண்டுட்டு வந்துட்டேன். நான் ஏன் கொண்டு எனக்கு இன்னுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்காருங்க. சோ அதான் நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. சோ போன காமிக்ல அந்த டான் ஆஃப் த ஜெடாய் 4 ஸ்டார்ம்ல வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். இந்த மாதிரி அவருக்கு நிறைய ஃபோர்ஸ் விஷன் வந்திருக்கும். அதுல வந்துட்டு அவங்க கூட வந்தவங்க வந்து கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. சோ அவரோட மாஸ்டர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்திருக்காரு. கொண்டுட்டு எஸ்கேப் ஆடல தப்பிச்சு வந்திருக்காருங்க. ஆனா டைட்டன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கு. என்னன்னா 3 பேர் கூட சண்டை போட்டார்ல. ஆனா சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணம்
காரணம் என்னமோ ஒரு விஷயம் வந்துட்டு இவர் மனசுக்குள்ள உதிச்சிருக்குது. அதாவது எபஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்துல வந்துட்டு இவங்க வந்து சண்டை போட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு புழு மாதிரி ஒரு மாஸ்டர் கூட. அந்த மாஸ்டர் கூட சண்டை போடும்போது ஷேக்கோடாவை காப்பாற்றணும்னு ஏன் எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. அந்த பள்ளத்துல இருக்கிற இருள வந்துட்டு அவர் ஒளியா தெரிஞ்சா, என்னோட உயிரா தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் மனசுக்குள்ள இருக்குதுங்க. ஆனா இந்த ஒரு எண்ணம் வந்துட்டு ஏன் என்ன வீக் ஆகுதுன்னு எனக்கு புரியல, அவளையே நான் காப்பாற்றணும்னு நினைச்சேன்னு இன்னுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களை காப்பாற்ற போனதுனால கடைசியில் மாட்டி இப்போ வந்து இந்த பிரிசன்ல வந்து மாட்டிட்டு இருக்காரு போகன்ல. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போகன் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள்லாம் வரதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ற ஒரு இடமா தான் இருந்திருக்கு. சோ இந்த ஒரு நிலவுகள்ல இருந்துதான் அவங்க வந்து நிறைய பக்கத்துல இருக்கிற செட்டில்டு வெல்ஸ்களா போயிட்டு இருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இவர் இங்க இருக்கும்போது ஒரு டிராய்டு வந்து இவர் எப்படி இருக்காரு நல்லா பாக்குறது மட்டும் இல்லாம இவருக்கான ஃபுட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிட்டு இருக்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசியும் இல்லாம தான் சுத்திட்டு இருக்காரு. எனக்கு வந்து இப்ப மாஸ்டர் இல்ல, அதே சமயம் எனக்கு புதுசா மாஸ்டர் கிடைக்கணும்னா நான் வந்துட்டு யாரு கூட சண்டை போட்டு தோக்க கிடைச்சு, அதாவது ஒரு அடிமையை வந்துட்டு சண்டை போட்டு தோக்கடிக்கணும். இங்க அடிமைகள் இல்ல, நான் என்னதான் பண்றது, இப்ப எனக்கு மாஸ்டர் வேணும்னு அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு மாஸ்டர் இல்லைன்னா யாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது பின்னாடி ஒருத்தர் வந்து அடிச்சிடறாங்க. யாருன்னா நம்ம டேகன்லோக் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லாம மைண்டுக்குள்ள போயிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது அவரும் திருப்பி அடிக்கலான்னு பாக்குறாப்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அட்ரா உன்னோட ஒருத்தனு சொல்லி நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டேகன்லோக் சொல்ல செஷன் வந்து கேட்கறப்பல நீ எனக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எதுனா மைண்ட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம உன் மூளைக்குள்ள போயிட்டு நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி நான் பாப்பேன்டா, என்ன இது வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவரு டென்ஷன் ஆகி திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்னிங்கோட தாக்கறக்கா வராரு. இப்போ என்ன கொன்று அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆனா சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்கற, இது மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. எதுக்காக இந்த இடத்துல உன்னோட விஷன் வந்துட்டு எனக்கு வந்துச்சு, அந்த விஷன்ல நீ ஏன் இருந்த, உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கேட்பாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஷெஷுக்கு டவுட், நீ இப்ப என்ன பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா உன்னை பார்த்த அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஓகே என் பேர் இப்ப டேகன்லோக், உன் பேர் என்ன, ஏதாவது பேர் இருக்குதா, ஏன்னா உன்னை பையன்லாம் கூப்பிட முடியாதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஷெஷ் அப்படிங்கறத சொல்றது மட்டும் இல்லாம உன் பேர் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில எழுதிருக்குது நல்லாவே தெரியுது அப்படிங்கிற சொல்லும்போது என் மூஞ்சில இருக்கிற சிம்பிள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்துட்டு ரெக்காட்டன்ஸ்க்கு ஒரு தடவை அடிமை ஆயிட்டோம்னா அவங்களோட அடிமைன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுறது மட்டும் இல்லாம எங்களை வந்து ஃபோர்ஸ் சவுண்ட் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ சரி, ஆனா இப்போ வந்து நீ ஃப்ரீயா தான் இருக்க. சோ இப்போ நம்ம முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னா நம்ம வந்துட்டு சென்சார்ஸ் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணணும். ஆனா டிசேபிள் பண்றது யாருக்கும் தெரியாம நம்ம ஃபோர்ஸை வச்சு ஈஸியா டிசேபிள் பண்ணணும். ஏன்னா டிராய்ட்ஸ் எல்லாருமே அவ்வளவு ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது, நம்ம ஈஸியா அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஆனா இதெல்லாம் நல்ல ட்ரிக் தான், ஃபோர்ஸை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணிட முடியும் தான். பட் இருந்தாலுமே நம்ம இங்க பிரிசனரா தான் இருக்கோம், இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சோ அப்படி கூட்டிட்டு போகும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டாவ்கேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெடாய் டெம்பிள் தான் அது. சோ அந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூனியர்ஸ்க்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ பிசிக்கல் பாடியும் அதே சமயம் மைண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கான ஒரு இடங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து அழகா கத்துக்குவாங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டேவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ஜூனியர் ஷேக்கோடா அதுக்கப்புறம் டாஷா ரேயோ அண்ட் ராத், சோ செக்னோஸ் ராத், அவங்க 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க விஷன்ல வந்துட்டு அவன் வந்தது ஏன் சீரியஸாவே யாருமே எடுத்துக்கல, அது உண்மையாலுமே ஒரு ஃபோர்ஸ் விஷன், எங்களை பார்த்தா இலக்காரமா இருக்கா இல்ல எங்க மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்பிக்கை இல்லாமலாம் இல்லமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் சொல்றாப்ல. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது, எங்களோட வேர்ட்ஸ் சீரியஸா எடுத்திருந்தா இங்கே அவனை வச்சிருந்திருக்கலாமே, இங்க அவனை வச்சிருந்தா வந்துட்டு ஈஸியா அவனை வந்துட்டு பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு நிதானமா இருந்து யோசிச்சு பாரு. ஏன்னா வந்துட்டு அவன் ஒருத்தர் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, ஒரு புது ஸ்பீஷிஸ் புதுசா ஒரு ஏலியன் ஷிப்ல இங்க வந்து கிராஷ் ஆயிருக்கான். கிராஷ் ஆன வந்துட்டு உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா வந்துட்டு அதுல பொழைச்சதே அவன் ஒருத்தன் மட்டும் தான். அப்படி பொழைச்சவன் வந்துட்டு உங்களுக்கு அவன் பொழைச்சானா இருக்கானா அவன் யாருன்னே தெரியாதப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அவங்க கண்ணுக்கு வந்திருக்கான்னா அவன் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லனா அவனால ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் உங்க கூட இந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாஸ்டர் சொல்றாப்ல. ஆனா என்னதான் அப்படி சரியா இருந்தாலுமே எங்களோட விஷனை பத்தி அவங்க கருதாம விட்டாங்கல்ல அவனை அனுப்பும்போது. இதே மாதிரி தான் வந்துட்டு டேகன்லோக்கி கைதியா வந்துட்டு போகன்ல போட்டாங்க அப்படிமா சொல்லும்போது ஆனா டேகன்லோக்கோட விஷன் வந்துட்டு இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஆனா நான் ஒத்துக்கிறேன் நீங்க 3 பேருமே இந்த விஷயத்துல சீரியஸா இருந்தாலுமே ஒரு ஜெடாய் மாஸ்டரோட இடத்துல இருந்து திங்க் பண்ணி பாருங்க, நீங்க வந்துட்டு ஜெடாய் மாஸ்டரா இருந்தா என்ன பண்ணீங்கன்னு திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கான ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாப்ல. சோ ஜெடாய் மாஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களோட விஷயத்தை வந்துட்டு ஏத்துக்காதனால வந்துட்டு உங்களை வந்துட்டு பெருசா எடுத்துக்கலேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அது வந்து சரி ஓகே இப்போதைக்கு லெசன்ஸ் எல்லாம் இங்க முடிஞ்சிருச்சு, டாஷா வந்துட்டு கலீத்துக்கு போகணும், ஷேக்கும் செக்னோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தனியா அனுப்பிச்சுட. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கார் கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல ஒரு முன்னாள் ஜெடாய் கமாண்டராவும் அதே சமயம் ஜெடாய் மாஸ்டராவும் இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் அரி அப்படிங்கிற ஒருத்தர். சோ ராஜீவ் அரி அப்படின்னு கூட சொல்லலாம், சோ ராஜீவ்னு கூட நம்ம சொல்லிக்கலாங்க. சோ அந்த ராஜீவ் அப்படிங்கிற அந்த மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தடவை அந்த டெஸ்பாட் வார்ல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு சோ ஃபோர்ஸோட தியானம் பண்ணி இணைஞ்சிட்டாருங்க. சோ அந்த மாதிரி எப்பவுமே தியானம் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஆளு. சோ அவரை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கீட்டு வந்து வராரு. சோ வர வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கு. நம்ம ராஜீவ் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம சரி ஓகே மெடிடேஷன்
மெடிடேஷன் டைம்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்கான காரணம் என்ன, எதுக்காக இங்க வந்திருக்க, உன் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு, நீ அதை கேளு, உன் மைண்ட்ல இருக்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது மட்டும் இல்லாம அவர் நடந்த எல்லாத்தையுமே நீங்களும் பார்த்திருப்பீங்க. சோ புதுசா ஒருத்தன் வந்தான், அவனால பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்களும் வந்திருக்குது, அவனை இப்ப வேற நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அவனோட புது வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா நிறுத்துற மாதிரி ஒரு வெப்பனா இருக்கு, அதாவது ஃப்ரோசன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாரு. அதையே சோ அப்படி ஒரு பிளேட்ல ஒரு ஃப்ரோசனான ஒரு எனர்ஜி வந்துட்டு எப்படி நிறுத்தி வைக்க முடியும், அவன் ஆயுதமே வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜேஷ் சொல்றப்பல, ஆனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம ஜூனியர்ஸ் வந்துட்டு அவனை பத்தி விஷன்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, ஆனா அந்த விஷனையுமே நீங்க வந்துட்டு புறக்கணிச்சிட்டு அவனை நேரா வந்து பாத்தீங்கன்னா போகனுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க. சரி கேட்டு என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லு, நீ வந்துட்டு அவங்களோட விஷனை வந்துட்டு ஏன் புறக்கணிச்ச, அவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலயா இல்ல வந்துட்டு புறக்கணிச்சதுக்கான காரணம் வந்துட்டு வேற ஏதாவது இருக்கா, என்கிட்ட வேணா சொல்லு, நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டேகன் லோக்கோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆனா ஜெடாய் கவுன்சில் வந்துட்டு அவ்வளவு பெரிய விஷனே வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க, அதுக்கப்புறமும் பெருசா எதுவுமே நடக்கல அப்படின்னு கீட்டு சொல்ல, அடுத்து சொல்ல வரதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம ராஜேஷ் சொல்றப்பல இந்த மாதிரி, ஓ நீ நினைச்சிட்டு இருக்கியா ஃபோர்ஸ் வந்து காதுல தான் வந்து சொல்லும், அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி சும்மா காட்டிட்டு போக நினைக்கிறியா, காட்டு வந்துட்டு உடனே நடக்கணும் நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, உண்மை வந்துட்டு வெளிப்படுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம கிட்டயோ அவங்கிட்டயோ காட்டுற அந்த விஷயம் வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான், சோ அந்த உண்மை எப்ப வெளியில வருமோ அது நம்மளுக்கு தெரியாது, சோ உறுதியான ஒரு உண்மை வெளியில வரதுக்கு சில நாட்கள் ஆகலாம், சில வருஷங்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிக்க, ஆனா அப்படிப்பட்ட ஒரு உண்மை வந்துட்டு வருதோ இல்லையோ, ஆனா அந்த விஷன் வந்துட்டு அவனை பைத்தியக்காரன் ஆக்கிருச்சு அப்படி மாதிரி கீட்டு சொல்றாரு. சரி அப்ப ரெண்டு விஷன்லயுமே பொதுவா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்ல, அந்த பிளேட் ஆஃப் ஃபயர் என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கேக்குறாரு. என்கிட்ட நீ எதுவுமே கத்துக்கலையாடா போ, ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்பாட் வார்ல வந்துட்டு மாஸ்டர் டெலாட் வந்து கொல்லப்பட்டாரு, அதுக்கப்புறம் அவரோட இடத்துக்கு வந்துட்டு நீ வந்துட்ட, உன்னோட மாஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து மாஸ்டர் ஆயிட்ட, ஆனா நீ ரொம்பவே சின்ன பையன் தான், ஆனா நீ எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு அவரோட நிழல்லையே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நீ பேசிட்டே இருப்ப, கொஞ்சமாவது ஒரு மாஸ்டர் திங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவர் வந்துட்டு இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சன்செட்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் தியானமெல்லாம் பண்றீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க போருக்கு வந்துட்டு தூண்டுதலாவே பேசுறீங்களே அப்படி மாதிரி சொல்லும்போது, இங்க பாருப்பா ஜெடாயோட வழிகள் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு லிசன் பண்றதுதான் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த விஷன்ஸ் எல்லாமே உண்மைதான் அப்படிங்கறது நீ நம்பணும், எல்லா ஜெடாய் ஆர்டருமே வந்துட்டு ஒரு கட்டத்துல மாறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அந்த ஒரு காலம் வரும்போது கடைசியில நம்ம அதுக்கு தயார் இல்லைன்னு வச்சுக்குவேன், நம்மளோட இனத்துக்கே அது ஒரு முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. நீ எங்கிட்ட இருந்து ஞானம் பெறணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்க இந்த இடத்துல, அப்படிதானே அப்படி மாதிரி சொல்லும்போது, அதனால நீ ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், டேகன் லோக்கோட விஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு முன்கூட்டியே ஒரு வார்னிங் கொடுத்திருக்கு அப்படிங்கறதா உண்மை, சோ 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, மேபி 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு விஷன் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஜூனியர்ஸ் வந்துட்டு, அதாவது ஜெடாய் ஜூனியர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்களோ என்னமோ, ஒருவேளை இந்த காலகட்டங்கள் தான் நம்ம டேகன் லோக் சொன்ன அந்த விஷனுக்கான ஒரு ஆரம்பமாக கூட இருக்கலாம், ஏன்னா ஒரு வாரியர் இங்க வந்திருக்கானா அவனுக்கு பின்னாடி ஒரு ஆர்மி அவனை தேடி வரும், அதனால நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு நம்ம கேட்டுவ நம்ம ராஜீவ். சோ அங்க கட் பண்ணி நேரா வந்து பாத்தீங்கன்னா திரும்பமே டேகன் லோக் கிட்டயும் நம்ம ஷெஷ் கிட்டயும் வந்தீங்கன்னா, டேகன் லோக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்பை காமிக்கிறாருங்க, ஒரு ஸ்டார் ஃபைட்டரை காமிக்கிறாப்ல, ஓ சாரி இட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷிகாக்வன் ஃபைட்டர் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா ஸ்டார் சிஸ்டத்துல இருந்தாலுமே ஸ்டார் ஃபைட்டர்ங்கிறது எல்லாமே இந்த கெனன்ல வர ஆர்டர்ல வருது, சோ ஷிகாக்வன் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல இருக்கிற ஒரு ஃபைட்டர் வந்து காமிக்கிறாப்ல, இந்த ஒரு ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு போர்ல வந்துட்டு இருந்தோம், அந்த போர்ல இருக்கும்போது தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ல கிராஷ் ஆகி இறந்து போயிட்டாங்க, அப்ப இருந்து இந்த ஷிப் நான் வச்சுட்டு தான் இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் இதை சரி பண்ணி நான் இங்கிருந்து போகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன், ஏன்னா இங்கிருந்து நான் முதல்ல போனாதான் என்னோட டெஸ்டினி வந்து என்னால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்ன டெஸ்டினினா, ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோர்ஸ் விஷன் வந்துச்சு, ஜெடாயோட சயின்ஸ் டெம்பிளான அனில் கெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஆழமான ஒரு பள்ளம் இருக்கு, ஆனா அந்த பள்ளத்துக்குள்ள யாருமே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தடை விதிச்சிருந்தாங்க, எந்த ஒரு ஜெடாய்களுமே இது வரைக்கும் போனதில்ல, ஒருவேளை அதோட மையத்துக்குள்ள போனோம்னா அதுக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் வந்துட்டு நம்மள பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆக்க வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா வந்துட்டு யாருமே போக கூடாதுன்னு சொன்ன அந்த தடை வந்துட்டு எனக்கு ஒரு சேலஞ்சா இருந்துச்சு, அதனால வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டான ஹாக்ரேயோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி வா மச்சான் போலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பள்ளத்துக்குள்ள நாங்க குதிச்சோம், சோ பள்ளத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போகும்போது ஓகே நார்மலா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னுமே கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நாங்க கீழே போனோம், ஆனா அப்படி போகும்போது எனக்கு ஒரு விஷன் வந்துச்சு, சிகப்பு கலர்ல ஒத்த கண்ணு வச்சிருக்கிற ஒரு கிரியேச்சர் வந்து ஆர்மியை லீட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கு, அந்த சமயத்துல ஒரு ஸ்வாட் இருக்கு, அந்த ஸ்வாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழிவை கொடுக்கிற ஒரு நெருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அது நிறைய பேருக்கு மரணத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல, சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் பார்க்கவும் கத்த ஆரம்பிச்சிட்டேன், நான் கத்தனதை பார்த்து பயந்த ஹாவுக்கு என்ன பண்ணிட்டான், என்ன கூட்டிட்டு போயிட்டான், சோ என்ன கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த விஷனை பத்தி நான் ஜெடாய் கவுன்சில் கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க வந்துட்டு இவன் வந்து ஏதோ பைத்தியம் மாதிரி உளறான், இவன் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அன்பேலன்ஸா இருக்க, நீ போய் இருள போய் வெளிச்சத்தை தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன வந்து இங்க ஜெயில போட்ட மாதிரி போகன்ல வந்துட்டு பிரிசனரா போட்டாங்க, நான் எப்ப இந்த பிரிசன்ல இருந்து வெளியில வருவேன்னா நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நான் சொன்னாதான் என்ன வந்துட்டு பிரிசனரா இருந்து வெளியில எடுப்பாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் நீங்க போட்டாங்க, உண்மையிலுமே படிச்ச முட்டாள்னு சொல்லுவாங்களா அது நம்ம ஜெடாய்கள் தான், நான் என்ன பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா வந்துட்டு நான் மாற மாட்டேன், அது நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ் பின்னாடி ஒரு வரைபடத்தை பார்த்து இது என்னோட ஃபோர்ஸ் சேபர் ஆச்சே அது மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வெப்பன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இது வந்துட்டு ரக்காட்டன்ஸோட
ஃபோர் சவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு ஃபோர்ஸ் சேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இது என்னோட ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இது இப்போ ஜெடாய்களோட கைகள் இருக்கு, அந்த ஆயுதம் இல்லைன்னா நான் முழுக்க முழுக்க இன்கம்ப்ளீட் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாப்ல. ஆனா அதை வச்சு என்னோட கையை கூட அவங்களால வெட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உன்னோட ஆயுதம் வந்துட்டு என்னோட விஷன்ல பார்ட்டா இருக்கும்போது இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதனால உன்னோட வெப்பன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி ஒரு வெப்பன் வந்து உன்னால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா என்னால முடியும். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஃபோர் சவுண்டுமே அவனோட வெப்பனை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவன் வந்துட்டு செய்யணும். ஆனா அதை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சரியான ஒரு கிறிஸ்டல் தேவைப்படுது. அந்த கிறிஸ்டலை வச்சு தான் நாங்க வந்துட்டு ஒரு சில ப்ரொசீஜரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்வோம். ஆனா அந்த கிறிஸ்டல் இங்க எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டேகன்லோக் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டோட பேர் பாத்தீங்கன்னா கிரேவ் கோயர். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரா கிறிஸ்டலின் எக்கச்சக்கமா இருக்கும். மேபி நீ தேடுற கிறிஸ்டலின் வந்துட்டு அங்க இருக்கலாம்ல, மேபி நம்ம அங்க போலாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்துட்டு ஃபோர்ஜ் ஃபேக்டரிஸ் வந்து இருக்கு, நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அங்க போனா வந்துட்டு நம்மளால பண்ண முடியும். ஆனா நம்மளால இப்ப அங்க போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் போக முடியாது, நம்ம கிட்ட ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆனா வந்துட்டு இந்த ஷிப்பை வந்து ஓட்டுறதுக்கு ஃபியூஷன் ரியாக்டர் வந்து சார்ஜ் ஆகணும். ஆனா வந்துட்டு நம்ம கிட்ட தான் பவர் செல்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட ஃபோர்ஸ் தான் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா பவர் கொடுக்குறாரு. அதை பார்த்து அவருக்கு அதிர்ச்சி, என்னடா இது இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்னால பவர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஃபோர்ஸ் டக்குன்னு கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, இந்த மாதிரி உனக்கு இதை ஓட்ட தெரியும்ல, ஏன்னா உன்னை நம்பி தான் வந்துட்டு நான் வந்துட்டு இதுல பவர் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் டயர்டாகி வந்துட்டு தூங்கிடுவேன், இல்லைனா வந்துட்டு நான் வந்து மயக்கம் மட்டும் விழுந்துருவேன், என்னால வந்து ஷிப்பை ஓட்ட முடியாது, நீ தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் ஃபோர்ஸ் அந்த இடத்துல கொடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டர் வந்துட்டு ஆன்லைன் ஆயிருது. சோ சார்ஜ் ஃபுல்லா ஆயிருதுங்க. ஆனா சார்ஜ் ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா போது நிறுத்து, நீ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வெடிச்சுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஸ் சொல்றப்ப இந்த மாதிரி நான் ஃபோர்ஸ் வந்து வெளிப்படுத்தும் போது என்ன தொடர்றதும் சரி, என்ன வந்துட்டு நிறுத்துறதுமே மிகப்பெரிய ஆபத்து கொண்டு வந்துரும். என்னோட சக்தி வந்துட்டு உன்னால நினைச்சாலுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது மட்டும் இல்லாம, சரி ஓகே என்னால இப்ப முடியல, நீ போய் ஷிப்பை பறக்கவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா படுக்கிறதுக்காக போயிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேகன்லோக் வந்து அப்படியே வெறித்தனமா ஓடுறாருங்க. என்னையாடா பைத்தியக்காரனுங்க ஜடைகள் சொன்னாங்க, நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட ஓட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ்ஷை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ ரொம்பவே ஆபத்தானவன் தான், உனக்கு இருக்கிற அந்த பவரோட அந்த அளவு வந்துட்டு உண்மையாலுமே ரொம்பவே அதிகமா இருக்கு, அதனால உனக்கு கொஞ்சம் நான் இடைவேளை கொடுக்கணும், கடைசியில வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற சக்தியை வந்துட்டு என்னோட பிளானுக்கு எல்லாமே வந்து பிரச்சனை ஆயிர போகுது. ஆனா எனக்கு என்னதான் உன்னோட பவர் வந்து சில விஷயங்களை தடையா இருந்தாலுமே உன்னோட சக்தி வந்துட்டு கண்டிப்பா எனக்கு உதவியா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஒருவேளை உனக்கும் என்னோட விஷனுக்குமே ஏதாவது பொதுவான விஷயங்கள் இருந்தா அப்போ எதிர்காலத்துல வரப்போற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு நீ தான் ஒரு முன்னோடியா இருக்க போறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, இப்போதைக்கு நீ ஃபோர் சவுண்டாவே வாழ்ந்துட்டு எனக்கு ஒரு ஃபோர் சேவர் நீ செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மீதியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை தொடர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இஷ்யூ தி ஹண்ட் பிகின்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்துட்டு ரொம்பவே டீடைலிங்கா இருக்கு, கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. சோ 5 இஷ்யூமே ஒட்டுக்கா போட்டதுன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கும் எனக்கு கண்டிப்பா. சோ அந்த 1 மணி நேரம் வீடியோ ரெடி பண்றதுக்கு எனக்கு எப்படி பார்த்தாலுமே 2 நாள் ஆயிருக்கும். சோ 2 நாளைக்கு தான் ஒரு வீடியோ, 2 நாள் சொல்ல முடியாது, 3 நாள் கூட ஆயிருக்கலாம். சோ அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு இஷ்யூவா போட்டா ஒரு நாளைக்கு ஒரு இஷ்யூ போட்டு தரமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்துட்டு ஒரு இஷ்யூவா போட்டேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த காமிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம டேகன்லோக்கு வந்த விஷன் வந்துட்டு ஷெஷ்ஷை பத்தி தாங்க. அது 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷன். சோ ஒருத்த ஃபோர்ஸ் சேபரை வச்சுட்டு ஏதோ ஒரு அழிவை கொண்டு வர போறான். சோ இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கான். சோ இவன் டைட்டன்ல காலடி தட வச்ச நேரம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி ஓகே, போன இஷ்யோட எண்டிங்ல வந்துட்டு நம்ம ஷெஷ்ஷும் அதே சமயம் டேகன்லோக்கும் அங்க இருக்கிற ஷிப் வந்துட்டு ஃபோர்ஸ் பவர் கொடுத்து அதை திரும்பவே ஆன் பண்றது மட்டும் இல்லாம போகன்ல இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. சோ அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு இப்ப பார்க்க போறோம். இந்த கதை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓர்டெபே அப்படிங்கிற ஒரு டெம்பிளோட மாஸ்டரான டெம் மேட் டாக் அப்படிங்கிற ஒருத்தருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஜர் அப்படின்னு தான் சொல்லலாம், அவர் ஆயுதத்தை தயாரிக்கிறவர். சோ அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் சேவர் பார்த்து ஒண்ணுமே புரியல, என்னடா அது என்னோட உழுந்துட்டு எறிகிற அந்த ஃபோர்ஜும் சரி, அதே சமயம் என்னோட மெட்டல்ஸ் எல்லாத்தையும் விட இது பவர்ஃபுல்லா இருக்கு, எதுக்குமே இது வந்துட்டு அடங்க மாட்டேங்குது, அதே சமயம் அது ஆன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவருமே இருக்காரு. அவருக்கு அதே சமயம் ஆச்சரியமாவும் இருக்கிற பட்சத்துக்கு ஷேக்கோட கிட்ட கேட்பாப்ல, இந்த மாதிரி நீ ஆல்ரெடி பண்ணிருக்கலாமா, ஏன் இந்த வாட்டி பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயத்தில் எனக்குள்ள ஒரு வெறுப்பு அதே சமயம் கோவம் இருந்துச்சு. ஸோ அந்த கோவம் வந்துட்டு என்ன டார்க் சைடுக்குள்ள போகும்போது நான் இம்பேலன்ஸ் ஆனேன், அதனால தான் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் சேவரே வேலை செஞ்சுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் வந்துட்டு இப்போ அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, அந்த சமயத்தில் ஹாக்ரியா வந்து சொல்றாப்ல, ஒரு ஜூனியர்னால முடியாது பட் ஆனால் ஒரு மாஸ்டர்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஃபோர்ஸ் சேவரை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃபோர்ஸ் சேவரை வச்சுக்கிறதுக்கு ஒரு கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு. பட் ஆனால் சமயத்தில் வந்துட்டு மேட்டா கேட்கறப்ப நானும் ஒரு மாஸ்டர் தான், ஏன் என்னால வந்துட்டு ஃபோர்ஸ் சேவரை வர வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போகன்ல நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைடுக்குள்ள நல்லாவே எனக்கு போகவும் தெரியும், அதே சமயம் டார்க் சைடுக்குள்ள போனாலும் பேலன்ஸ்டா தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹாக்ரியா சொல்லிட்டு இருப்பாரு. பட் அதனால அதை தொடர்ந்து செஷோட ஆப்சன்ஸ் அந்த ஒரு பிளானட்ல வந்துட்டு அவர் இல்ல அப்படிங்கறத வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு டிராய்டு வந்து பிக்கப் பண்ணி சொல்லிடுறது. இதனால ஜெடாய் டீம் மெம்பர்ஸான ஜெடாய் மாஸ்டர்ஸ் கொண்டு பேர் ஜேக் ஃபென்னு, அதுக்கப்புறம் ரேஞ்சர் பெல்சனா, அப்புறம் ரியோ, அப்புறம் ரோரி ஃபென், ஷேக்கோடா, செக்னோஸ்ராத், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2 குழுவா பிரிஞ்சு அந்த 3ல ஒரு குழு வந்துட்டு டேகன்லோக்கு, இன்னொரு குழு வந்துட்டு ஷெஷையும் தேடி போறாங்க. ஒரு பக்கம் அவங்க அங்க தேடி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு கேப்ல தான் ஷெஷும் லோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பிளானட்டான கிரெவ் கோயர்ல போயிட்டு லேண்ட் ஆகிடுறாங்க. ஆனா லேண்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷுக்கு சில
மெமரிஸ் எல்லாம் வருது. அந்த மெமரிஸ்ல என்ன விஷயம் இருக்குன்னா, மெமரிஸ் சொல்றதோட கனவு. ஏன்னா அவர் தூங்கிட்டு தான் இருந்தாரு. அந்த கனவுல வந்துட்டு கடைசியா அந்த பிரெடோர் டுல்காரை வந்துட்டு அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருப்பாரு. அந்த ஒரு இது விஷனா வரது மட்டும் இல்லாம அந்த விஷன் கூட வந்துட்டு திடீர்னு ரியாலிட்டியில மேட்ச் அவர் எந்திரிச்சாரு. எந்திரிச்சு வந்து பார்த்தா ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிட்டு இருக்குது. சோ டேகனுக்கு வந்துட்டு நல்லா தூங்கியாப்பா, நல்ல வேளை இப்ப எந்திரிச்சு, இல்லைன்னு வச்சுக்க நம்ம 2 பேரும் நிரந்தரமா தூங்கிருப்போம், இவனை வந்து தப்பிக்கணும், இந்த பேராஷூட்னு சொல்லிட்டு பேராஷூட் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணிடுறாங்க. சோ ஜம்ப் பண்ணிட்டு அடுத்து என்ன கேட்கும்போது நம்ம வந்துட்டு கிறிஸ்டலை தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அப்படியே கட் ஆயிட்டு இன்னொரு பக்கம் போகன் வந்துட்டு ஜெடாய் எல்லாருமே செஷ தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அங்க கண்டுபிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எவிடன்ஸ் தான். இந்த மாதிரி டேகன்லோ கண்டிப்பா இங்க இருக்கிற ஒரு ஸ்டார் ஃபைட்டர் எடுத்து தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை அங்க பெரிய பாறையில வரைஞ்சு வச்சிருக்காரு. அந்த பாறையில வரைஞ்சு வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த பாறையில இருக்கிற ஒரு ஆளோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சேபர் இருக்கு. அந்த ஃபோர் சேபர் பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஷாக்கு. இந்த ஒரு ஃபோர் சேபர் ஷெஷோட தாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இது ஷெஷோட ஃபோர் சேபர் தான், பட் ஆனா இதை வரைஞ்சது ஷெஷ் கிடையாது, இது டேகன்லோக்கு. இது வந்துட்டு அவனோட விஷன் வந்தது. உண்மை சொன்னா அது அவனோட விஷன் சொல்றதை விட என்னோட விஷன் தான் சொல்லணும். ஏன்னா நாங்க 2 பேருமே அந்த விஷயம் ஷேர் தான் பண்ணிக்கிட்டோம் உண்மையாலுமே. ஏன்னா நாங்க வந்துட்டு ஜெடாய்களை மீறி அந்த ஒரு மிஸ்ட்ரிஸ்குள்ள போய் நாங்க தேடக்கா போகும்போது அங்க வந்த விஷன்ல வந்துட்டு இந்த டெஸ்பார்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இன்னொரு போர் வருது. அந்த போர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபோர் சேபரை வச்சுட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அந்த சமயத்துல அந்த ஃபோர் சேபர் அவர் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு, பிளேட் ஆஃப் லைட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்துட்டு நிறைய பேர் போர் திறந்து வர மாதிரி நாங்க வந்து பார்த்தோம். இந்த மாதிரி விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா இந்த சமயத்துல ஒரு டவுட் வரும். ஏன்னா போன இஷ்யூல வந்துட்டு டேகன்லோக்கோட விஷயம் வந்துட்டு முழுக்க வேற. இந்த மாதிரி ஒத்தக்கன் இருக்கிற சப் கலர் மிருகம் வந்துட்டு வர மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஆனா இவருக்கு இருக்கிற விஷயம் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு ஃபோர் சேபர் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. பட் ஆனா 2 பேர்த்தோட விஷயமே அந்த ஃபோர் சேபர் காமனா தாங்க இருக்கு. சோ ஆத்தரம் தான் வந்துட்டு ஹாக்ரியாக்கு புரிஞ்சிருது இந்த மாதிரி ஓகே அவன் கண்டிப்பா வந்துட்டு அந்த ஃபோர் சேபர் எப்படியாவது உருவாக்குறதுக்காக தான் போயிருப்பான். அப்படி அவன் ஃபோர் சேபர் உருவாக்குறதுக்காக போகணும்னா கண்டிப்பா கிரெவ் கோயர் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் பிளானட்டுக்கு தான் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உணர்றாரு. சரி, ஒரு பக்கம் அவங்க இங்க உணர்ந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரில் வந்து நம்ம ஷெஷ தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க தேடிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு பேக் ஸ்டோரி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிமைகளோட கூட்டத்துக்குள்ள இருக்கும்போது அங்க வந்துட்டு சர்வைவ் ஆகும்போது இவங்க ரொம்பவே சின்ன பசங்க, மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரில் வந்துட்டு இந்த மாதிரி பயத்தோடையும் அதே சமயம் வெறுப்போடையும் இருக்கிற பட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன மாதிரியே, அதாவது ட்ரில் மாதிரியே வந்துட்டு ஷெஷும் வந்துட்டு அங்க தனிமையில் இருக்கிற பட்சத்துக்கு ஷெஷ வந்துட்டு யாரோ ஒருத்தன் தாக்க வராங்க. சோ அவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷெஷ வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆல்ரெடி அவன் கோபமும் வெறுப்பா இருந்தவங்க அந்த ஒரு எதிரியை வந்து தாக்கி அவனை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை விட லீடர் யாரும் இல்ல, அதாவது இவங்களை வந்துட்டு ஆளுமைப்படுத்துறதுக்கான ஒரு தகுதி யாருக்கும் கிடையாது. இவங்க 2 பேரும் தனியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சின்ன வயசுல இருந்தே சண்டையெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்னா சேர்ந்து சோ நல்ல ஒரு பாண்ட் வந்து இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்குது. சோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாம ரத்தத்துல சத்தியம் பண்ணிக்கிறாங்க, எப்பவுமே வந்துட்டு நம்ம ஒன்னாவே இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்றது மட்டும் இல்லாம ட்ரைனிங் பீரியட்லயே ஒன்னா இருக்கிற பட்சத்துக்கு தான். ஆனா ஒரு சமயத்துல வந்துட்டு சில சத்தியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். சோ ஜிவிஎம் படத்திலே அதான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தியம் உடையிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அது என்ன சிச்சுவேஷன் கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு நம்ம ட்ரில்லுக்கும் அதே சமயம் ஷெஷுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை வருது. சோ அந்த ஒரு சண்டையில வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற வந்துட்டு ஃபோர் சவுண்டா இருப்பான் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். சோ ஒரு அடிமையை வந்துட்டு தோக்கடிச்சாதான் இன்னொரு அடிமைக்கு வந்து மாஸ்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்போம். ஆனா அப்படி ஒரு தோக்கடிக்கிற பட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து சண்டை வரும்போது பிரெடார் டுல்கார் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோக்கு இருக்காரு. சோ அப்ப சொல்றாப்ல இந்த மாதிரி அவளை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ் வந்து நம்ம ட்ரில்ல வந்து கொல்லலைங்க. கொல்லாம என்ன பண்றான்னா இந்த மாதிரி நம்ம இவளை கொல்ல வேணாம், இவ வந்துட்டு என்ன விட பெஸ்டா இல்லைனாலுமே ஒரு நல்ல ஒரு ஃபோர் சவுண்டா இருப்பா, அதனால இவ வந்து ரொம்பவே சிறந்தவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க எப்படியாவது போயிட்டு பிரெடோர் ஸ்கால்னாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் சவுண்டா கொடுத்துட்டுருங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்ற வேலையில இவ செஞ்சுட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த சமயத்துல வந்துட்டு ரொம்பவே உடஞ்சு போன மாதிரி நம்ம ட்ரில்லுக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி செஷனை விட்டு போகாத, ஏன் அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க ரொம்பவே விக்ஸ் ஆகிடுறாங்க. பட் ஆனா அவரால் கொல்ல முடியலைங்க, ஒரு ஃப்ரெண்டை கொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. என் கையால அவ சாகலைனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவன் நல்லா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் மேபி நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிருக்கலாம். பட் ஆனா அவங்களுக்கு அது புரியல போல. அந்த ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவுமே அவங்க துரோகம் அடைஞ்ச மாதிரி அதே சமயம் வேதனைக்குள்ளான மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகுறாங்க. அந்த வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அந்த வெறுப்பு வந்து உள்ள வச்சு இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ்ல ரொம்பவே கனெக்டடா இருக்கிறது மட்டும் இல்லாம ஷெஷோட உணர்வுகள் வந்துட்டு இவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கிற பட்சத்துக்கு தான் இவங்களால கண்டிப்பா வந்துட்டு ஷெஷை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஃபோர்ஸ் அந்த உணர்வை வச்சுட்டு அவர் தேடி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்லோட கையில இருந்து நம்ம ஷெஷனால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு ஒரு பக்கம் இவங்க தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிரெவ் கோயருக்கு தான் கண்டிப்பா வந்துட்டு போயிருப்பாங்க. சரி, ஜெடாய்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம டேகன்லோக்கும் ஷெஷு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிரெவ் கோயில தான் இருக்காங்க. மேபி அவங்களுக்கான கிறிஸ்டல் அவங்க எடுத்து ஃபோர் சேபர் செஞ்சுட்டா மேபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேகன்லோக்கே வந்து பாத்தீங்கன்னா அழிவுக்கான காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த சுவடுகள், அதாவது அந்த பாறையில செதுக்கப்பட்ட சுவடுகள்ல கிட்டத்தட்ட அந்த ஆள் பார்க்க நம்ம டேகன்லோக் மாதிரி தான் இருந்துச்சு, தவிர்த்து ஷெஷ் மாதிரி இல்ல. மேபி வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது இந்த மாதிரி கூட வெறித்தனமா இருக்கலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறையவே அழகா காமிச்சிருப்பாங்க. ஆத்தூர் தான் ஹாக்ரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இவங்களோட இன்னொரு டீம் இருக்கு இல்லையா, செக்னோஸ்ராத்தோட டீம், அந்த டீமுக்கு வந்து கால் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சொல்றாங்க அவன் கண்டிப்பா வந்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான், கிரெவ் கோயிருக்கு தான் போயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கிற போது அந்த பக்கம் செக்னோஸ்ராத்து கூட ஷேகோடா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சண்டை போட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம் இருக்குங்க. சோ அந்த மிருகத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க கிட்ட கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன்
கான்சன்ட்ரேஷன் பண்றது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு இந்த வேட்டையை வந்துட்டு ஆரம்பிக்கணும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, அங்க இருக்கிற ஷெஷும் சரி டேங்கன் லோக்கர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் கூட அட்டாச் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க யாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ வேட்டைக்கு தயாரா இருங்க, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த காமிக் முடியுது. பட் ஆனா இந்த காமிக்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம டாஷா ரயோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க அப்பாவை பிரிஞ்சு அம்மா கிட்டே திரும்பி வந்திருப்பாங்க. பட் ஆனா அந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்துட்டு அம்மா கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி என் பொண்ணை கிட்ட கொடுத்துரு, எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு அவதான் அப்படின்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா கேட்பாரு, இந்த மாதிரி இங்க பாரு, நீ என்னதான் இருந்தாலுமே ஷிகாகோனோட விதிமுறைகள் படி நீ வந்துட்டு எனக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தான், பொண்டாட்டிங்கிறவன் நான் சொல்ற பேச்சை கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இங்க பாரு, அதெல்லாம் வந்துட்டு நான் ஷிகாகோன், அதாவது உன்னோட பொண்டாட்டியா இருக்கும்போது, ஆனா இப்போ நான் ஒரு ஜடாய், எப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ, எப்போ நீ நானும் பிரிச்சுமோ அதுக்கப்புறமே வந்து ஜடாயோட கோடு தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால என் பொண்ணை உனக்கு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா உன்னோட அப்பா வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த ஷிகாகோனை கரப்ட் ஆக்கிக்கிறோ அதே மாதிரி தான் நீ பாக்கிட்டு இருக்க. சோ இதே மாதிரி நீ என் பொண்ணையும் கெடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதனால என் பொண்ணு உங்ககிட்ட வந்து அவளோட வாழ்க்கை நாசமா போயிடும், அதனால கொடுக்க மாட்டேன், நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த சமயத்தில் நம்ம டாஷா ரயோ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு லைப்ரரியில் உட்காந்து இருப்பாங்க. ஓகேங்களா, சோ ஜடாயோட அந்த லைப்ரரியில் உட்காந்து இருக்கும்போது அவங்க ரொம்பவே எக்ஸைட் இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான எதுக்கோ பதில் கிடைக்கல. அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வராரு. சோ அவரோட பாத்தீங்கன்னா மாஸ்டர் டெனோ சென்டன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கிறாரு, என்னமா அவனோட மைண்டுக்குள்ள என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லு. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும் திடீர்னு உன்னோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இங்க வந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல இந்த லைப்ரரியில் அப்படின்னு சொல்லும்போது ஜடாயோட லைப்ரரியில் வந்துட்டு எதுவுமே கிடைக்காதுன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா தொயோர் இங்க வரதுக்கு முன்னாடி இருந்தே இந்த லைப்ரரி இங்க இருக்குங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நீ வா, நான் உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சோ அப்படி கூட்டிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஹோலோகிரான் இருக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தொயோரோட ஷேப்லயே தான் இருக்கு. இது ரொம்ப வருஷங்களா மூடியே இருக்கு. நானும் வந்துட்டு தியானம் பண்ணி என்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால வந்துட்டு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணியுமே இதை வந்து திறக்க முடியல, ரொம்ப நாட்களாவே மூடி இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற நாலேஜ் என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் இதை தொட்டு பார்க்கலாமா கேட்கும்போது தொட்டு பார்க்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி யாரும் தொட்டது இல்ல, பட் இருந்தாலும் தொட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாத்தீங்கன்னா என்ன நினைச்சு தொட்டாங்க தெரியல. டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து யாரோ ஒருத்தர் வெளியில் வராரு. சோ அவரோட மட்டும் இல்லாம அமைதியா இருங்க, நான் தான் வந்துட்டு அனாக் ஆஃப் குவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஹோலோகிரானோட மாஸ்டர், நீ எதை தேடி வந்திருக்க அதை நீ என்கிட்ட கேளு, நான் உன்னை வந்துட்டு அதுக்காக கைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. இதை பார்த்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிசயமா தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியலங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அதாவது நம்ம இப்போ 36,453 BBOல தான் இவங்க எல்லாருமே வந்துட்டு இங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜடாயா ஆயிருப்பாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ஹோலோகிரான். அந்த ஹோலோகிரான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மாஸ்டர் அனாங் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணிருக்காரு. அப்போ வந்து பாருங்களேன், இது வந்து கண்டிப்பா மில்லியன் இயர்ஸா வந்துட்டு மேபி இந்த ஒரு விஷயங்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. சோ அடுத்து அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல, அவங்க அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, அதை வந்துட்டு அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு சீனும் இருக்கு. என்னன்னா நம்ம ஷேக்கோடவும் செக்னோசராத்தும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்குள்ள இருக்க டார்க்னஸ், அந்த வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இருக்கு. ஏன்னா அந்த ஒரு டெஸ்பாட் வார்ல வந்துட்டு எங்க அப்பா அம்மா இறந்தது இன்னுமே எனக்குள்ள பயமும் அதே சமயம் கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு, நீ அதை மட்டும் நினைக்காத, அந்த போர்ல நிறைய வெற்றிகளும் செஞ்சோம்ல அதையும் நினைச்சுக்கோ, அந்த சமயத்துல உனக்குள்ள இருக்க அந்த கோவமும் வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குங்க. சோ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே கோவமும் வெறுப்பும் ஆல்ரெடி இருக்கு. பட் ஆனா அவங்க வந்துட்டு அதுல இருந்து பேலன்ஸா இருக்காங்க. ஒருவேளை அன்பேலன்ஸ் ஆயிட்டா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டார்க் சைடுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றதுக்காக சொல்லியிருக்கேன். சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிச்சு. சோ இதுக்கு முன்னத்த ரெண்டு இஷ்யூலயுமே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி டேகன் லோக்கும் அதே சமயம் ஷெஷு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கிரெவ்கோயருக்கு போயிருக்காங்க. எதுக்காகனா புதுசா ஒரு லைட் சேபரை வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சோ இந்த விஷயங்கள் ஜடாய்களுக்கும் தெரிய வருது. அதே சமயம் ட்ரில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தான் போயிருக்காங்களா தெரிய வரல. பட் ஆனா ட்ரில் வந்துட்டு நம்ம ஷெஷை தேடி போயிருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தேடி போக ஜடாய்கள்ல பாதியோர் வந்து பாத்தீங்கன்னா நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. மீதி பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரெவ்கோயருக்கு வந்து போறாங்க. சோ அந்த நாக்ஸ்கிற பிளானட்டுக்கு எதுக்காக சில ஜடாய்கள் போறாங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளானட்டுங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரெவ்கோயர்ல இருந்து அவங்க கிறிஸ்டல் எடுத்துட்டு கிளம்பி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பிளானட்ல போயிட்டு வந்துட்டு ஃபோர் சேவர் வந்துட்டு தயாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பாதி பேர் அங்கேயும் மீதி பேர் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ ஜடாய்கள் வந்து பிரிஞ்சு போக இன்னொரு பக்கம் ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளானட்ல அரைவ் ஆகிறது மட்டும் இல்லாம ஷெஷை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல ரேஞ்சர் பெல்சானா அப்படிங்கிற ஒருத்தங்க ஜடாய் ரேஞ்சர் தான். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷெஷையும் அதே சமயம் லோக்கியும் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போக, ஆனா நம்ம டேகன் லோக் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க கண்டுபிடிச்சு தாக்க வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற மைண்டை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. சோ கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட பயத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டிடுறாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பார்த்து பயம், அதனால பாத்தீங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ள போயிட்டு நீ நெருப்புல சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சாத்தோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்னோசராத்து அதே சமயம் மாஸ்டர் ஃபென் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாம ஜனாக்கு வந்துட்டு அதாவது பெல்சானாக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக் கூட சண்டை போடலான்னு போகும்போது நம்ம டேகன் லோக் வந்து பாத்தீங்கன்னா ஃபென் வந்துட்டு பெல்சானா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் வச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உணர்ந்து நம்ம பெல்சானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுறாப்ல. சோ தள்ளி விடும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெல்சானா வந்துட்டு எப்படியோ ஃபென் மூலமா காப்பாற்றப்பட்டாலும் நம்ம செக்னோசராத் வந்து பாத்தீங்கன்னா பெல்சானாவை பிடிக்கிறதுக்காக போகும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்துல வந்து சாக நேரிடுது. ஆனா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க டேகன் லோக்கும் ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க தான். சோ அதோட தான் வந்து பாத்தீங்கன்னா நாக்ஸ் அப்படிங்கிற அந்த பிளானட்டுக்கு அவங்க போறது மட்டும் இல்லாம ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபோர்ஸ் எவரையுமே செஞ்சு முடிச்சிடுறாரு. சோ அந்த ஒரு 2
ஃபோர் சேபர் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேகன் லோக் வந்து நேரா போயிட்டு ஹதியாவோட ஃபார்மர் ஜெனரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆள் சேர்க்கறதுக்காக போக சோ அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கல. ஏன்னு கேட்டா நீ வந்துட்டு எங்களோட ராணியை வந்து கொன்னும் போட்டு நீ எங்க கூட இப்ப சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, ஜெடாய்கள் வந்து நான் சொல்றதை நம்பல, நீங்க எல்லாரும் எங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆபத்து வந்துட்டு நம்ம சரி பண்ண முடியும், அதே சமயம் நம்ம மக்கள் வந்துட்டு நம்மள மட்டும் தான் காட்ட முடியும், ஜெடாய்கள் வந்துட்டு நான் சொல்றதை நம்பல அப்படி மாதிரி சொல்லிட்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனா இது கடையில தான் ஷேக்கோட வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ்ஷை வந்துட்டு அந்த நாக்ஸ் அப்படிங்கிற பிளானட்ல சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அப்படி கண்டுபிடிக்கும் போது ஷெஷ்ஷுக்கும் அதே சமயம் ஷேக்கோடாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட். சோ அந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் குறுக்கு வந்துறாங்க. குறுக்கு வரணும் ஆள் நினைச்சிருந்தீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம் டியானோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மிருகங்க. சோ அந்த மிருகத்துக்கிட்ட நம்ம ஷேக்கோட பிடி படுறது மட்டும் இல்லாம ஷேக்கோட வந்து சாக நேரிடும் போது நம்ம ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கோடாவை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நீ இப்போ வந்து என்னோட கைதி, நீ இப்போ என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஷேக்கோடாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேகன் லோக்கு ஷெஷும் சேர்ந்து நம்ம பிரிசனரான ஷேக்கோடாவையும் கூட்டிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா பிளானட் ஷிகாக்வாக்கு வந்து போறாங்க. சோ அங்க போறது மட்டும் இல்லாம நம்ம டாஷா ரையாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, சோ அவனை போய் தான் ஆக்சுவலா பாக்குறதுக்காக போறாங்க. சோ அங்க போய் பாக்குறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் கூட சேர்ந்து ஆர்மி வந்துட்டு வேணும், நீ என் கூட சேர்ந்து வந்து சண்டை போடு அப்படி மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு எது உன் பேச்சு கேட்டு உனக்கே இருந்து நான் சண்டை போடணுமா அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் கோவப்படும் போது தான் ஒரு விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி உன்னோட பேச்சு கேட்டு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படி மாதிரி சொல்றாங்க. சோ அது என்ன விஷயம், நம்ம டேகன் லோக் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையனா வந்துட்டு டெஸ்பாட் வரல சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹதியா இருக்கா இல்லையா, சோ ஹதியாவுக்கு எதிராக தான் வந்துட்டு நம்ம ஜெடாய்கள் சண்டை போட்டு வந்திருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் ஹதியா கூட சேர்ந்து சண்டை போடுற மாதிரி நம்ம டேகன் லோக் நடிக்கிறது மட்டும் இல்லாம ஹதியா வந்துட்டு கவர் பண்ணி அவங்கள காதல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட ஒன்னா இருந்து அதுக்கப்புறம் ஹதியா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குத்தி கொலை பண்ணிடுறாருங்க துரோகம் பண்ணி. சோ அந்த ஒரு தருணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு டேகன் லோக் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் சொல்லி எல்லாரும் கருத ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்துட்டு வீரனா போய் கொண்டிருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு கவர் பண்ணி ஏமாத்தி கொண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல காட்டுறாங்க. சோ நீ சொன்னேன்னு தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லுவாரு. சோ இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்கிற அஞ்ச பட்சத்துக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மியை தயார் பண்ணலாம்னு இருக்காரு. பட் ஆனா இதுக்கடையில நம்ம ராத் இருக்காரு இல்லையா, சிக்னோஸ் ராத், அவர் வந்துட்டு பள்ளத்துல விழுந்து செத்துருப்பாரு நினைச்சோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் சாகல. அவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரில் காப்பாத்துறது மட்டும் இல்லாம ட்ரில்லோட உதவியோட வந்து பாத்தீங்கன்னா மத்த ஜெடாய்கள் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்காக வந்து ட்ரில் ஹெல்ப் பண்ணிடுறாங்க. சாத்திரம் பாத்தீங்கன்னா டாஷா ரையா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாலோகிரானை வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களே, சோ என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போன இஷ்யூல தெரியல. சோ இந்த இஷ்யூல தான் நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஷெஷோட அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு கிராஷ் ஆகும் போதுட்டு ஒரு சில பேர் இறந்துருப்பாங்களா, அந்த இறந்து போனவங்கள ஒரு மண்டையோட கிடைச்சிருக்கும். சோ அந்த மண்டையோட வந்துட்டு யாரோடதுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு ரொம்பவே லைப்ரரியில தேடின பட்சத்துக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாலோகிரான் கிட்ட அந்த மண்டையோட காமிச்சு இந்த மாதிரி இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் அந்த அனாங்கா குவா வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி இந்த ஸ்பீஷிஸ் வந்துட்டு ரக்காட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மறைஞ்சிருவாரு. சோ ரக்காட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த ஹாலோகிரானை கொண்டு போயிட்டு நேரா நம்ம மாஸ்டர் ராஜிவாரி கிட்ட போயிட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவரு திரும்பவுமே வந்துட்டு அந்த ஹாலோகிரானை ஆக்டிவேட் பண்ணி சோ அந்த ரக்காட்டாங்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது தெரிய வருது இந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்லுவாருங்க. சோ சில காலங்களுக்கு முன்னாடி இந்த ரக்காட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு எங்களோட கேலக்சிக்கு வந்தது. சோ எங்க கிட்ட இன்ஃபினிட்டி கேட்னு சொல்லிட்டு ஒரு கேட் இருந்துச்சு. சோ அந்த கேட் மூலமா தான் இவங்க வந்து உள்ள வந்தாங்க. சோ அப்படி இவங்க வரும்போது வந்துட்டு இவங்க வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு புது ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற பட்சத்துக்கு நாங்க எங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு சக்தியை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ்னு சொன்னாங்க. சோ அவங்க கிட்டயுமே அந்த ஃபோர்ஸ் இருந்துச்சு. அதனால வந்துட்டு எங்களோட வழியில வந்துட்டு அவங்க கிட்ட நாங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா அவங்க வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு டார்க் சைடுல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ அதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க எல்லா ராஜ்யங்களையுமே வந்துட்டு அழிக்கிறது மட்டும் இல்லாம எல்லா ராஜ்யங்களையும் அதே சமயம் எல்லா பிளானட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா போய் ஆட்களை புடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி அவங்களோட ஃபோர்ஸ் சக்தியை வச்சுட்டு அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் உருவாக்குறது மட்டும் இல்லாம அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்துக்குமே சார்ஜ் ஆகும். அதே சமயம் அவங்களோட ஷிப் எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜ் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ இதனால ஃபோர்ஸ் சென்சிட்டிவ் ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேடி வேட்டையாடுறது மட்டும் இல்லாம நிறைய ராஜ்யங்களை வந்துட்டு அவங்களோட பிடியில கொண்டு வரது மட்டும் இல்லாம அவங்களே வந்துட்டு இன்ஃபினிட் எம்பையர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த மண்டையோட நிஜமாலுமே உங்களோட இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்னுமே அழியல அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா நாங்க வந்துட்டு கடைசியா இருந்த ரக்காட்டா வரைக்கும் கொண்டுட்டோம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை அவங்க திரும்பவுமே வந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதா உண்மை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அனாக் வந்து சொல்லிடுறாரு. அந்த அனாக் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி கேட்டோட ஒரு கேட் கீப்பரா இருந்தவருங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க திரும்ப வந்தா உங்களுக்கு அழிவு தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. சோ ஆத்துரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில ஷிகாகோல என்ன நடக்குதுன்னா நம்ம லோக்கு ஷேக்கோடாவையும் பிடிச்சிட்டு நம்ம பேரன் வால்னஸ் ராயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு சம்பவத்தை அப்பதான் வந்துட்டு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி எதுக்காக நம்ம பேரன் வால்னஸ் ராயா வந்துட்டு டேகன் லோக்க வந்துட்டு இந்த மாதிரி ஹதியாவை கொல்றதுக்கு ரகசியமா அனுப்பிச்சிருச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ரியாவோட அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா ஹதியா கொன்னதுனால ஹதியாவை கொல்லணும் அப்படிங்கறதுக்காக டேகன் லோக்க வந்து பாத்தீங்கன்னா ஹதியாவை அப்படியே கவர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வலையில விழுக வச்சு அதுக்கப்புறம் கொலை பண்ண சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. பட் ஆனா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெடாய்கள் எல்லாருமே அந்த இடத்துல வர அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை வருது. நம்ம செக்னோஸ் ராத் வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ்ஷை வந்து அடிச்சு போட்டு ஷேக்கோடாவை காப்பாத்தலான்னு பார்க்க பட் இருந்தாலுமே அவரால் சுத்தமா முடியல. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்னோஸ் ராத் கீழே உலக ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்னோஸ் ராத் வந்து பாத்தீங்கன்னா தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ்ஷும் அதே சமயம்
ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுவாங்க தான். பட் ஆனா நம்ம ஸ்கேல்னஸ் இருக்காரு இல்லையா, பிரிடோர் ஸ்கேல்னஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ்க்குள்ள ஒரு மெமரி பிளாக் வந்து உண்டு பண்ணி வச்சிருக்காரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ்க்கு இந்த ட்ரில் வந்து யாருன்னே தெரியல. அதனால பாத்தீங்கன்னா எதையுமே கன்சிடர் பண்ணாம ஒரு பாட்டுக்கு ஓடிடுறாரு. சோ ஒரு பக்கம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், இன்னொரு பக்கம் ஹாக்ரியாவும் அதே சமயம் லோக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஷெஷு அந்த இடத்துக்கு வந்து சேர வந்து பாத்தீங்கன்னா டேகன் லோக் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு ஆள் கிடைச்சது, இனிமேல் நம்ம வந்து பலசாலி அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா சண்டை போடுறது மட்டும் இல்லாம நான் சொல்றது கேளு, நீ போய் எனக்கா வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம ஷேக்கோட வந்து பாத்தீங்கன்னா இது கிடையில அவங்களோட விலங்க வந்துட்டு கட் பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஷெஷோட மனசு மாத்துறாங்க, இந்த மாதிரி அவனுக்கு அடிமையா தான் நீ இருக்க போறியா அப்படிங்கிற சொல்லும்போது நான் எவனுக்கு அடிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு பாதையை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாரு. சோ இப்போ வந்து நம்ம லோக்கோட பேச்சு கேட்டோம், லோக்கோட அடிமையாயிருவோம், நம்ம அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவர் உணர்றாரு. அதனால பாத்தீங்கன்னா டேகன் லோக் எதிராக சண்டை போடும்போது இந்த மாதிரி நான் இனிமேல் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி ஓகே உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ற, நீ எதை நினைச்சு பயப்படுற அப்படிங்கிற சொல்லிட்டு அவரோட மைண்டை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொலாப்ஸ் பண்ணலாம்னு பாப்பாரு. பட் இருந்தாலுமே ஷெஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீ நினைக்கிறத விட நான் வந்துட்டு ரொம்பவே மோசமானவன், என்னோட சக்திகள் உன்னை விட ரொம்ப அதிகண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேகன் லோக்கோட மைண்டே கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஆக்கிடுவாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மைண்ட் கொலாப்ஸ் ஆக சோ ஜெடாய்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டேகன் லோக் மாட்டிடுறாருங்க. சோ அதிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்ப தெரிய வந்திருக்கு என்னன்னா ரக்காட்டன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டைட்டன் சிஸ்டத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால வந்துட்டு ஃபோர் சேபர் வந்துட்டு நம்ம தயார் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உணர்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட சேர்ந்துட்டு அதனால பாத்தீங்கன்னா அவனுமே ஒரு முழுமையான ஒரு ஜெடாயா வந்துட்டு அவனை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க உணர்றாங்க. பட் ஆனா இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம ஹாக்ரியா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த மாதிரி டேகன் லோக்கோட விஷன் வந்துட்டு நானும் ஷேர் பண்ண அப்படிங்கிறது உண்மைதான். பட் ஆனா அவன் சொல்றான் அவனோட விஷன்ல வந்துட்டு டேகன் லோக் தான் வந்துட்டு ஃபோர் சேபரை வச்சுக்கிட்டு ஜெடாயை லீட் பண்ணி கொண்டு போனா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பட் ஆனா என்னோட விஷன்ல வந்துட்டு நான் அதை பார்க்க கிடையாது, என்னோட விஷன்ல நான் வந்து என்ன பார்த்தேன்னா நம்ம ஷெஷ் தான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே அந்த போர்ல லீட் பண்ணி கொண்டு போனா, அந்த போர்ல வந்துட்டு தலைமை தாங்கினதே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாக்ரியா வந்துட்டு சொல்லுவாரு. சொல்லும் போதே வேற லெவல் இருக்குல்ல. ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் ரீசன் இருக்குங்க. சோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் தி ரீசன் அப்படி சொல்லுவாங்களே. சோ அந்த மாதிரி தான் ஷெஷ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுமே ஒரு காரணத்துக்காக தான். சோ ஷெஷ்ஷால மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்குமே கிளியரா இந்த இடத்துல வந்து புரியுது. பட் ஆனா இதுக்கிடையில ஜெடாய்கள் யாருக்குமே தெரியாம ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்னன்னா நம்ம ட்ரில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களோட மாஸ்டரான பிரிடோர் ஸ்கேல்னாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி நான் இப்ப டைட்டன் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல இருக்கேன். சோ இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் சென்சிட்டிவானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஃபோர்ஸ் சென்சிட்டிவா இருக்கிறவங்க தன்னை தானே வந்துட்டு இந்த மாதிரி ஜெடாய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஆட்களும் இருக்காங்க. சோ நீ நேரா இங்க வந்து போர் நடத்துனீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ஃபினிட் எம்பையரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்றாங்க. சோ அந்த மெசேஜ் அங்க போய் ரிசீவ் ஆக சோ அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த காமிக் இஷ்யூ வந்து ஆக்சுவலா முடியுது. சோ டான் ஆஃப் த ஜெடாயோட 2ஆம் அத்தியாயம் முடிஞ்சதுக்கு 3ஆம் அத்தியாயம் வந்துட்டு ஃபோர்ஸ் வார். சோ டார்க் சைடு ஆஃப் த ஃபோர்ஸுக்கும் அதே சமயம் லைட் சைடு ஆஃப் த ஃபோர்ஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தான் நம்மளோட அடுத்த இஷ்யூவா இருக்க போது. அடுத்த இஷ்யூ இல்ல, அடுத்த வால்யூமா இருக்க போது. சோ இந்த கதை எக்ஸாக்ட்டா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஓகேங்களா. சோ இன்ஃபினிட் எம்பையர் வந்துட்டு டைட்டன் சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரக்காட்டன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது இன்ஃபினிட் எம்பையர்ல இருக்கிற ஆட்கள் வந்து ரக்காட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரக்காட்டன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபியூரி ஸ்டேஷன் மட்டும் இல்லாம ஓப்ரி மேவ் அப்படிங்கிற இடங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமா அழிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்துட்டு டைட்டனுக்குள்ள வர முடியலைங்க. ஏன்னா வந்துட்டு அங்க வந்துட்டு மிகப்பெரிய பாதுகாவலர்களான ஜெடாய் இருக்காங்க, அதனால வர முடியல. பட் இருந்தாலும் இன்ஃபினிட் எம்பையர் வந்துட்டு ஸ்காகோரா அப்படிங்கிற ஒரு கமாண்ட் போஸ்ட் ஒன்று இருக்கு. சோ அந்த இடத்த வந்துட்டு இவங்க ஆட்கொள்றது மட்டும் இல்லாம ரக்காட்டனோட பேஸ் பிரைம், அதாவது முக்கியமான ஒரு பேஸை வந்துட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு அங்கிருந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா. சோ அது வந்து ஜெடாய்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃபோர்ஸஸை வச்சு, அதாவது அவங்களோட ஆட்களை வந்துட்டு மற்ற செட்டில்டு வேர்ல்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா பக்கத்துல இருக்கிற ஸ்டார் சிஸ்டத்துல அவங்க எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ரக்காட்டன்ஸை விரட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சோ மொத்த ஸ்டார் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு கூட்டத்தை வந்துட்டு யார் வழி நடத்துறாங்கன்னா ஒரு ஜெனரலா இருந்து நம்ம மாஸ்டர் ராஜிவாரி அப்படிங்கிற ஒரு மூத்த ஜெடாய் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துறாரு. சோ அவர் வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எய்டா இருக்கிறது யாரா நம்ம ஷெஷ். சோ ஷெஷோட உதவியோட நம்ம ஜெடாய்கள் வந்துட்டு ஃபோர் சேவர் வந்துட்டு செய்யறது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆயுதத்தால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் வந்து தடுமாறினாலும் இந்த போருக்கு வந்துட்டு அதுதாங்க தேவை. ஏன்னா அந்த ஃபோர் சேவர் இருந்தனாலதான் அவங்களால ரக்காட்டன்ஸை எதிர்த்து அந்த போர்ல வந்துட்டு சண்டையிடவும் முடிஞ்சது. இல்லைன்னா வந்துட்டு அவங்களால சண்டை போட்டிருக்கவே முடியாது அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கதுதான். அதே சமயம் டேகன் லோக்கியுமே வந்துட்டு போகன்ல சிறப்புடிச்சு வச்சிருந்தாலும் இந்த சமயத்துல இந்த ஃபோர் சேவர் பயன்படுத்துறதுக்கு ஒரு வீர வேணும் டார்க் சைடுல இருக்கிறவன் அப்படிங்கிற காரணத்துக்காக அவரையுமே திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு ஜெடாய் ஜெனரலா வந்துட்டு அவரை வந்துட்டு முன்னாடி நிறுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில ஷிகாகுவால வந்து என்ன நடக்குதுன்னா சப் பிரெடார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருங்க, ஒரு சின்ன தளபதி அப்படின்னு கூட சொல்லலாம். செக்லெட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு பிளானட் ஷிகாகுவா மேல வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து அமுச்சு விட்டுறாங்க. சோ அவளோட அந்த ஃபிளஷ் ரைடர் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு நேரா ரயோ இருக்கார் இல்லையா, சோ அவரோட ஃபோர்ட்ரஸ்குள்ள போயிட்டு பயங்கரமா அடிச்சு நொறுக்கிறது மட்டும் இல்லாம சோ அந்த ஃபிளஷ் ரைடர் அப்படிங்கிறவங்க என்னன்னா அந்த ரக்காட்டன்ஸ் இனத்தையே வந்துட்டு மியூட்டன்டா, அதாவது இன்னும் கொஞ்சம் அவங்களை வந்துட்டு மாஸ் மியூட்டேட் பண்ண சில ஸ்பீஷியஸ் தான். சோ ரக்காட்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க, பட் ஆனா பயங்கரமா இருப்பாங்க ஓகேங்களா. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு
வந்துட்டு பாத்தீங்கன்னா தாக்குறது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கிற சேர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஷ் ரைடருக்கும் ஜெடாய்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சில பேர் வந்து விரட்டி அடிக்கிறதுக்காக போராடுறதா. பட் இருந்தாலும் திடீர்னு இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று மூலமா வந்துட்டு நம்ம ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்றாரு. ஸோ அந்த சமயத்துல ஷெஷ்ஷை வந்து காப்பாத்துறதுக்காக நம்ம ஷேகோடா பறந்து போய் காப்பாத்துறது மட்டும் இல்லாம ஆத்துறது அந்த போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெக்கார்டனோட சில ஆன்ஹிலேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க கிட்ட இருந்து, அதாவது அந்த ஆன்ஹிலேட்டர் கிட்ட இருந்துட்டு நம்ம டேகன்லோக்கும் ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ போர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாகவும் மும்முரமாகவும் நடந்துட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா லோக் வந்துட்டு, அதாவது டேகன்லோக் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்ரியா கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ ஸ்குவாட்ரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆன்ஹிலேட்டர் வந்துட்டு மேல இருந்து தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ராஜிவாரையும் வந்துட்டு இந்த மாதிரி தாக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் கைகள் ஓங்கும் போது செக்லெட் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட ஃபோர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வாங்க ஸ்காகோராக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரெட்ரீவ் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம ஜெடாய்களுக்கு முதல் வெற்றி தான். அது மட்டும் இல்லாம அந்த போர்ல வந்துட்டு சர்வைவர்ஸா இருந்த நிறைய ஃப்ரஸ்ட்ரேட்டர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொலை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இந்த வெற்றி வந்துட்டு செக்னோஸ்ராத்னால வந்துட்டு ஏத்துக்க முடியல. ஏன்னா டேகன்லோக் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விக்டரி ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு. அதே சமயம் வந்துட்டு பேலன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டரோட, அதாவது ஜெடாய் ஆர்டரோட அந்த ஒரு வில்லிங்னஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா செக்னோஸ்ராத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகும். இந்த போர்ல என்னத்தை போய் வெற்றி அடைய போறோம், இது வந்துட்டு முழுக்க முழுக்க எல்லாத்தையும் கொல்றதுதான், கொல்றதுல என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கடுப்பா இருக்கும். ஸோ இதுக்கடையில ஸ்காகோரா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து செக்லெட் வந்து ஓப்பனா வந்துட்டு நம்ம ஸ்கால்னஸ், அதாவது மிகப்பெரிய தலைவன் இன்ஃபினிட் எம்பையரோட தலைவனை வந்துட்டு ஓப்பன் சேலஞ்சுக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல நின்று நம்ம செக்லெட் கிட்ட பேசிட்டு இருக்கும் நம்ம ஸ்கால்னஸ் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நான் உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா, எனக்கு வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் இருக்கிற மக்கள் வேணும், அதெல்லாம் பெரிய நோக்கமே கிடையாது. என்னோட உண்மையான ஒரு நோக்கம் வந்துட்டு இங்க இருக்கிற அந்த இன்ஃபினிட் கேட் தான். ஸோ இன்ஃபினிட்டி கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரகசியமா சொல்றது மட்டும் இல்லாம அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொண்டுறாரு. ஸ்கால்னஸ் வந்துட்டு அந்த செக்லெட் அப்படிங்கிறவங்க வந்து கொண்டுறாரு. ஸோ முன்னாடி அவருக்கு இந்த இடத்துல இன்ஃபினிட்டி கேட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல அது எங்க இருக்குன்னு தான் அவருக்கு தெரியாம இருந்திருக்கும் போல. அதனாலதான் வந்துட்டு இந்த இடத்துக்கு நேரடியா வந்திருக்காருங்க. பட் இருந்தாலும் சிகாகோல நடந்த இந்த ஒரு போர்ல இப்ப நடந்த சண்டையில வந்துட்டு நம்ம ஜெடாய்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கையோங்கி ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கடையில் நம்ம ஷெஷ்க்கு வந்துட்டு ஒரு திரும்பவுமே அவரோட பழைய காலம் பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவா வருது. த ஃபோர்ஸ் ஹவுண்டா அவர் இருந்தார் இல்லையா, சோ அந்த ஒரு கனவு வருது. ஆனா நம்ம ஷேகோட வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ்ஷை வந்துட்டு எழுப்புறது மட்டும் இல்லாம இங்க பாரு அது ஒரு கெட்ட கனவு தான் அப்படிங்கிற சொல்லி எழுப்புறது மட்டும் இல்லாம அப்பதான் நமக்கு தெரிய வருது ஷேகோடாவும் ஷெஷ்ஷுமே வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப ஷெஷ் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு என்னமோ பயமா இருக்கு, திரும்பவுமே வந்துட்டு நான் ரெக்கார்டன்ஸோட இடத்துக்கு போனேன்னா திரும்பவே நான் வந்துட்டு ஃபோர்ஸ் ஹவுண்டா மாறிடணும்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஷே வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை கன்ஃபஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து நீ விரும்புறேன் அப்படிங்கறத. பட் இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ் வந்துட்டு இல்ல நீ வந்துட்டு என்னோட பேர், அதாவது இந்த பேரை நீ விரும்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஒரு நல்ல கான்வர்சேஷன் மாதிரி தான் போகும். என்னோட உண்மையான பேர் என்னன்னா டேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ டேயூ ஆர் டேவ் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ அப்படின்னு அவர் ரிவீல் பண்றது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு டேயூ உன்னை தான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருப்பாங்க. பட் ஆனா இதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போறாரு. இந்த மாதிரி ரெக்கார்டனோட இன்வேஷனை வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம தடுத்து நிறுத்தணும்னா ஒரே வழி என்னன்னா அவங்களோட தலைவனை வந்து கொல்லணும். ஸோ அவங்களோட தலைவனை வந்து கொண்டுட்டோம்னா மற்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வந்து சதையும் போது அவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அதுக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்க அப்படி மாதிரி கேட்கும்போது நான் வந்துட்டு என்ன நானே ஃபர்ஸ்ட் டார்க்னஸ்குள்ள கொண்டு போறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க்னஸ்குள்ள போய் மொத்தமா அகப்பட்டதுக்கு அப்புறம் ஈஸியா அவங்ககிட்ட நான் போயிடுவேன். அவங்ககிட்ட நான் போனதுக்கு அப்புறம் டார்க்னஸ் வந்து வெளியில வரது மட்டும் இல்லாம அவனை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து அவர் சொல்றாரு. அந்த சமயத்தில் அவர் பாத்தீங்கன்னா டார்க்னஸ்குள்ள போறது மட்டும் இல்லாம அவங்க எங்க இருக்காங்க, அதாவது ஸ்கால்னஸ் வந்துட்டு அவங்களோட அந்த பிரைம் பேஸ் வந்து எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. ஸ்காகோரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த காமிக் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா ஜெடாய்களுக்கு இப்பதான் தெரியுது அவங்க ஸ்காகோரால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ட்ரில் வந்து நம்ம ஜெடாய்கள் கூடவே வந்து ஸ்பை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா ஜெடாய்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நேரம் நம்ம ஸ்கால்னஸ் கிட்ட போய் சொல்றது மட்டும் இல்லாம சரி ஓகே அவங்க எல்லாரும் ஸ்காகோராக்கே வரட்டும், வந்து அவங்களுக்கான ட்ராப்ல அவங்களே வந்து சிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜெடாய்கள் எல்லாமே ஸ்காகோரால போய் தாக்குதல் நடத்த ஒரு பக்கம் அந்த சண்டை நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டைட்டன் வந்து நம்ம டாஷர் ஐயா இருக்காங்களே அவங்க வந்துட்டு சில விஷன்ஸ் வந்துட்டு பாக்குறாங்க. ஸோ அதுல வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. ஸோ இப்போ நம்ம போயிருக்கிற ஜெடாய்கள் எல்லாருமே ஒரு ட்ராப்ல தான் போயிருக்காங்க. ஸோ அந்த ட்ராப்ல போய் இவங்க சிக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஷன்ல அவருக்கு முன்னாடியே காட்டிடுது அவங்களுக்கு. அதே சமயம் அங்க இருக்க நம்ம லோக்குக்குமே வந்துட்டு இது ஒரு ட்ராப் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருது. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நம்ம செக்னோஸ்ராத்தை வந்துட்டு இந்த மாதிரி கமாண்ட் வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கடையில் நம்ம ராஜிவாரி வந்துட்டு டாஷர் ஐயா கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவங்க எல்லாத்தையுமே பின்வாங்க சொல்றாரு. பட் ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிருச்சு. ஏன்னா அவங்க எல்லாருமே ட்ராப்ல சிக்கிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் ஷேகோடா வந்துட்டு ஒரு ஃபோர் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் வச்சு அட்டாக் பண்றாங்க. பட் ஆனா அந்த சமயத்தில் வந்துட்டு ஷேகோடா மேலேயுமே லைட்னிங் படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக குவாங்சாங் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ஷேகோட வாழ்க்கையை காப்பாற்றுறது மட்டும் இல்லாம ஆனா காப்பாற்றுறவங்க வந்துட்டு என்ன விடு நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஷேகோடா சொல்லவும் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாங்சாங் சொல்றாரு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, தயவு செஞ்சு உன்னோட பேலன்ஸ்ல இருந்து தவறி போயிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் எழுந்து சண்டை போட்டுக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஷெஷ் வந்துட்டு ட்ரில்ல கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆனா நம்ம ஷெஷ்க்கு வந்துட்டு அது யாருன்னு சொல்லி இன்னுமே தெரியல. ஏன்னா வந்து நம்ம ஸ்கால்னஸ் தான் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பாண்டுக்கான
அந்த பேரியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ்க்கு ஞாபகம் வரக்கூடாத மாதிரி ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரி பிளாக்னால நம்ம ஷெஷ்க்கு வந்து நம்ம ட்ரில் யாருன்னே சுத்தமா தெரியல. பட் இருந்தாலும் ட்ரில் வந்துட்டு எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி அதே சமயம் நான் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறது மட்டும் இல்லாம சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஷெஷ் கூட கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம இதான் ரெக்காட்டனோட பேஸ், நான் நினைச்சது உண்மைதான், உண்மையாலுமே பிடிப்பட்ட ஜெடாய்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு ஜெடாய்களுமே கொல்லல அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஷ் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ட்ரில் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கிளாஸ் டியூப்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்னோஸ் ராத்துமே இருப்பாரு. ஸோ எல்லாருமே ட்ராப்ல நிறைய பேர் சிக்கிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அவங்க வந்து நிறைய பேர் சிக்கிருக்காங்க. அந்த சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ட்ரில் என்ன பண்றாங்கன்னா ஷெஷ்ஷை வந்துட்டு லைட்னிங்கால தாக்குறது மட்டும் இல்லாம நம்ம ஷெஷ்ஷை வந்து பாத்தீங்கன்னா மயக்கமடைய வச்சு கீழே உலக வச்சிடறாங்க. இதுக்கடையில வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கோடும் குவாங்ஜாங்கும் அந்த பறக்கிற டிராகன் ரேங்க் அவர் மேல இருந்து அங்க ரெக்காட்டன் ஃபோர்ஸஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை ஓடிட்டு இருக்கிற பட்சத்துக்கு கோடா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி செக்னோஸ் ராத் அதே சமயம் டேகன் லோக்கையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஆனா நான் வந்துட்டு ஷெஷ் நினைச்சு மட்டும் தான் பயந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயமா அவங்களுக்கு பயமா இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கேல்னஸ் வந்து என்ன பண்றாருன்னா அதான் ரெக்காட்டனோட அந்த இன்ஃபினிட் எம்பையரோட தலைவன் வந்து என்ன பண்றாருன்னா ஷெஷ்ஷோட மெமரியை வந்துட்டு ரீஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம ரெக்காட்டன்ஸ் டிவைசஸ் வச்சு சோ முன்னாடி வந்துட்டு இவன் யாரு அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க. நீ எதுக்காக டைத்தனுக்கு வந்த அப்படிங்கிற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது டைத்தன் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஷெஷ் வந்து அவர் ஷிப்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு வந்திருப்பாரு அப்படிங்கறத நம்ம முன்னத்த காமிக்ஸ்ல பார்த்திருப்போம். சோ அப்படி கொல்றதுக்கு பிளான் பண்ணதே வந்துட்டு நம்ம ஸ்கேல்னஸ் தாங்க. சோ அந்த இன்ஃபினிட் கேட் வந்துட்டு ஸ்கேல்னஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கணும், அவர் மட்டும் தான் அதுக்கு தலைமை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஷெஷ்ஷை வந்துட்டு பயன்படுத்தி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமரி பிளாக் எல்லாம் கொடுத்து அவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்தை விதைச்சு அந்த மாதிரி பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கிளியரா தெரிய வருது. சொன்னதா பிரெடோர் டொல்கார்க்கு வந்துட்டு இவர் ஒரு அடிமையா இருந்தாலும் அதாவது ஃபோர் சவுண்டா இருந்தாலும் ஸ்கேல்னாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பையா தான் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு திரும்பவுமே ஷெஷ்க்கு ஞாபகம் வர அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு நான் ஸ்லேவரி அதாவது திரும்பவுமே அடிமையா இருக்கிறதுக்கு வந்து விரும்பல அப்படிங்கிற மாதிரி ரெஃப்யூஸ் பண்றாரு. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அந்த டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் திரும்பவுமே ஃபோர் சவுண்டா மாறிடுறாருங்க. அந்த ஷெஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாரு இந்த மாதிரி ஜெடாய்கள் கிட்ட ஒரு சீர்ஸ் இருக்கா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஷன்ஸை பாக்குற ஒருத்தர் இருக்கா, அவன் மூலியமா தான் வந்து ஜெடாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வருது அப்படிங்கறத சொல்றது மட்டும் இல்லாம லோக்கோட விஷன் பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது டேகன் லோக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறம் ஸ்கேல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் டேகன் லோக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு, உன்னோட விஷனை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு தான். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ண அவருக்கு அந்த பயத்திலே வந்துட்டு அவரோட விஷன்ஸ் ஞாபகம் வந்துருது. சோ டைட்டன்ல இருக்கிற ஒரு பள்ளத்துல அந்த இன்ஃபினிட்டி கேட் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதாவது ஒரு சேசம். சோ இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ஜெடாயோட அந்த சீர்ஸ் அதான் நம்ம டாஷா ரயோ இருக்காங்களே அவங்க வந்துட்டு இது எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ரெக்காட்டன்ஸ் வந்துட்டு டைட்டனை திருப்பமே அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி டைட்டனை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெக்காட்டன்ஸை லீட் பண்ண போறது யாருன்னா நம்ம ஷெஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படி அவங்க சொல்லி முடிக்கும் போது இன்னொரு பக்கம் ஸ்கேல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷெஷோட கனெக்ஷன் யூஸ் பண்ணி டாஷா ரயோட கண்களை வந்து பாத்தீங்கன்னா குருடாக்கிடுறாருங்க. சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல். பட் இருந்தாலும் ஷெஷ் வந்து துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம ராஜிவரி அதாவது நம்ம ஜெடாயோட ஜெனரல் என்ன பண்றாருன்னா சோ அங்க இருக்கிற ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் ஸ்கெகோரோல இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே திரும்பி வர சொல்லிடுறாங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லி. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வரக்கு தயாராகும் போது நம்ம டேகன் லோக்கும் செக்னோஸ் ராத் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷெஷ் வந்து கொன்றுவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டு முடிவெடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஷேக்கோட வந்து அந்த இடத்துல ஷெஷ் வந்து அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. சோ நீங்க கேட்கலாம் எப்பறம் செக்னோஸ் ராத் வந்து பாத்தீங்கன்னா டியூபுக்குள்ள சிக்கிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ டியூபுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற செக்னோஸ் ராத் தான் டக்குன்னு அவருக்கு கான்சியஸ்னஸ் வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செம கடுப்பாயிடுறாரு. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் எல்லாருமே திரும்பவுமே டைட்டனுக்கு வந்து சேர்ந்துறாங்க. சோ அங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஷேக்கோடாவும் குவாங்ஜாங் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குவாங்ஜாங் கேட்கிறாரு நீ வந்துட்டு தேவை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ஷெஷ் கொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போதே டாஷா ரயோ வந்துட்டு அந்த இடத்துல வரது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த அனாங் அப்படிங்கிற ஒருத்தரோட ஹாலோகிராம் தான் இது, இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஆரம்பத்தில் நம்மளுக்கு கைடா இருந்துச்சு. சோ இப்போதைக்கு இதால மட்டும் தான் நம்மளுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்றது மட்டும் இல்லாம நானும் டெர்ஸ் சென்டோன் ரெண்டு பேரும் சேர்ந்து மெடிடேட் பண்ணி இதை வந்துட்டு நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அதாவது இந்த கைடன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பக்கம் அந்த ஹாலோகிரானை தூக்கிட்டு போக இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கேல்னஸ் வந்துட்டு அவரோட ரெண்டாவது போருக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாராகிறாருங்க. தயாராகிறதுல ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவர் வந்து முதல் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிடுறாரு. சோ அவங்க வந்துட்டு மூன் அதான் நம்ம ஆஸ்ட்ரால வந்து இருந்திருக்காங்க. சோ ஆஸ்ட்ரா அப்படிங்கிற நிலவுல இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுறாப்ல. சோ ரோரி ஃபென்னோ ஹாவ்க்ரேயாவும் வந்துட்டு அவங்களோட ஃபைட்டர்ஸ் வச்சுட்டு ரெக்காட்டன்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கேல்னஸ் வந்துட்டு ட்ரில்ல வந்துட்டு ஆர்மி லீட் பண்ணி கொண்டு போ ஷெஷ் வந்து என் கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இதனால ட்ரில்லுக்கு காண்டாயிருது. ஆனா இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவங்க கிளம்பினாலும் நான் கண்டிப்பா ஷெஷ்ஷை கொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் அவங்க கிளம்புறாங்க. ஆனா அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம ஸ்கேல்னஸ் வந்து என்ன பண்றாருன்னா டேகன் லோக் கிட்ட அந்த ஒரு பள்ளம் அதாவது அந்த சேசம்குள்ள நீ எப்படி இறங்கின அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம டேகன் லோக் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லலைங்க. சோ இதுக்கடையில வந்துட்டு ஜெடாய் அப்புறம் ட்ரில்லோட ஃபோர்ஸஸ் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்க நம்ம ஷேக்கோட வந்துட்டு ஷெஷ்ஷை வந்துட்டு சென்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. சோ அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிற அந்த சமயத்துல வந்துட்டு ஸ்கேல்னஸ் ஷெஷ் லோக் மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துக்குள்ள போயிடுறாங்க தான். சோ அந்த பள்ளத்தோட ஆழத்துல வந்துட்டு ஒரு கேட் இருக்குங்க, அதான் அந்த இன்ஃபினிட்டி கேட். ஆனா அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கிற கேட் வந்துட்டு சாதாரண கேட் மட்டும் நினைச்சுக்காதீங்க, அதாவது ஆர்டினரி இன்ஃபினிட்டி கேட் நினைச்சுக்காதீங்க. ஒரு பிரைம்
பிரைம் கேட்டுங்க. ஸோ இந்த ஒரு கேட்டுக்கு மற்ற கேட்டோட ஃபங்க்ஷன்ஸே தேவை கிடையாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணும். ஸோ அந்த இன்ஃபினிட்டி கேட்னா என்ன அப்படின்னு நான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ குவா அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு ப்ரீ ரிபப்ளிக் ஏரால வந்துட்டு இந்த ஒரு கேட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை வந்துட்டு ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு ஈஸியா போகலாம், எத்தனை பேர் வேணா போலாங்க. ஸோ இதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் வெப்பனா வந்துட்டு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். ஏன்னா சில இடங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர்னால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருக்க முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணி போறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி டிராவல் பண்ணி போகும்போது கண்டிப்பா வந்துட்டு நம்ம வரதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த கேட்டை திறந்தோம்னா நமக்கு எங்க தேவையோ அங்க போய்க்கலாம். ஸோ அதனால தான் ரெக்கார்டன்ஸுக்கு இந்த ஒரு கேட் வந்து ரொம்பவே தேவையா இருக்கிற பட்சத்துக்கு தான். ஸோ அந்த ஒரு பிரைம் கேட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருது. ஆனா அவங்க வந்துட்டு ஒன்ஸ் அந்த கேட் கிட்ட போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் நம்ம செக்னோஸ்ட்ராத் வந்து பார்த்தீங்கன்னா அவரே அந்த கண்டெய்ன்மெண்ட் குள்ள இருந்து வெளியில வர வைக்கிறது மட்டும் இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமா அந்த ரெக்கார்டன்ஸோட கார்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி கொலை பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே விடுவிக்கிறது மட்டும் இல்லாம என் கூட சேர்ந்து அந்த ஃபோர் சேபர் எடுத்துட்டு சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வெறித்தனமா அந்த பக்கம் ஃபைட் பண்ணிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம டாஷரையும் டேர் சென்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அனாக்ஸோட ஹாலோகிரானை பத்தின அக்சஸ் பண்றாங்க. சோ அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ரெக்கார்டன்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அதுக்கான நேரம் வந்துருச்சு, இப்போ டைட்டனோட எழுச்சி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ என்னடா எழுச்சி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. பட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ரைடர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே நம்ம டேகன் லோக்கன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியால கட்டப்பட்டிருந்தாலுமே அவர் சங்கிலியை உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடர்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்னோஸ்ட்ராத் வரது மட்டும் இல்லாம நம்ம டேகன் லோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. சோ காப்பாத்துறது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷெஷ்ஷை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா இருக்கிற பட்சத்துக்கு ஆனா அவங்களுக்கு முன்னாடி நிறைய அந்த ஃப்ளஷ் ரைடர்ஸ் இருக்கனால அவங்க எல்லாத்தையுமே கொண்டு போற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. சோ அவங்க அது கூட சண்டை போட்டுக்கிற பட்சத்துக்கு நம்ம ஷேக்கோட அந்த இடத்துல வந்து சேர்த்துறாங்க. சோ ஷேக்கோட வந்து சேரவும் லோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த மாதிரி இந்த பள்ளத்துக்குள்ள சேஃபா போகணும்னா அந்த தொயோர்ல இருக்கிற அந்த சிஜில வந்துட்டு ஒரு ஃபோக்கஸா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் சிஜிலுங்கிறது ஒண்ணு இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் கன்ஃபரன்டேஷனல் பிலீஃப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ தாய்பெண்டு மக்களோட வழிமுறையில அவங்க பயன்படுத்திட்டு இருந்த ஒரு சிம்பிள், ஓகேங்களா? அதாவது அது ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 8 ஈவனான ஸ்போக்ஸ் இருக்கும், அது எல்லாமே கனெக்டடா இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கேலக்சியில் இருக்கிற அந்த ஃபோர்ஸோட ஒரு யூனிஃபிகேஷனை குறிக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அவங்களோட நியூமராலஜிக்கல் ஸ்டடியில் 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் வந்துட்டு ஒரு சிம்பிள் அவங்க பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு மீனிங் இருக்குன்னு சொல்லி அவங்க நம்பப்படுறாங்க. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா ஆழத்தை வந்து செலுத்தும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கஷ்டங்கள் இல்லைனா வந்து பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இதை வச்சு அப்படியே டேகன் லோக் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஷேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஸ்கேல் நேஷும் ஷெஷும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் கேட் கிட்டேயே போயிடுறாங்க. இதுக்கடையில் குவாங்சங் வந்து பார்த்தீங்கன்னா ரேத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ரேத் கிட்ட போய் சொல்லிடுறாப்புல இந்த மாதிரி ஷேக்கோடாவும் ஷெஷும் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிராரு செக்னோஸ்ட்ராத். ஸோ பக்கத்தில் இருக்க நம்ம ட்ரில்ல போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க நம்ம குவாங்சங் வந்து சொல்றாரு இந்த மாதிரி உன்னோட ஃபோர்ஸ்ல இருந்து பேலன்ஸ்ல இருந்து தவறிடாத அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் இப்போ மேட்ரே கிடையாது, இந்த போர்ல எதுவுமே மேட்ரு கிடையாது அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம ட்ரில்ல தூக்கி போட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தூக்கி போட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரில்ல வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாருங்க. சாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா டேகன் லோக்கும் ஷேக்கோட வந்துட்டு நேராக போயிட்டு அந்த ஒரு பிரைம் கிட்ட போகவும் ஸ்கேல் நேஸும் ஷெஷுமே அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம ஷேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஷெஷு கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் டேகன் லோக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் நேஸ் கூட சண்டை போட்டு இருக்காப்புல. ஸோ அப்படியான சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஷெஷு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பொய், அது உண்மையாக கிடையாது அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஸ்கேல் நேஸ்க்காக ஒரு ஸ்பையாக தான் வேலை செய்யணும் வந்தேன், வேற எதுவுமே எனக்கு ஆசை கிடையாது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கோடா வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யை வந்துட்டு உனக்குள்ள வச்சிருக்காங்க, உண்மையாலுமே நீ யாரும் சொல்லி நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அவரோட உண்மையான பேரெல்லாம் சொல்லி திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நினைவுகள் வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஸ்கேல் நேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெஷ்ஷை பயங்கரமாக கண்ட்ரோலே தான் வச்சுட்டு இருப்பாரு. பட் ஆனால் லோக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஸ்கேல் நேஸோட மைண்டுக்குள்ள போயிட்டு அந்த மைண்ட் ட்விஸ்ட் அபிலிட்டி வந்து பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பட் ஆனால் டார்க்னஸோட சக்தி அதிகமாக நம்ம ஸ்கேல் நேஸ் கிட்ட இருக்கிறனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ட்விஸ்ட் பண்ணி நம்ம டேகன் லோக் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வர வைக்க செய்யறது மட்டும் இல்லாமல் ஸோ பின்னாடி இருந்து முதுகுல குத்திடுறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் நேஸ் வந்து அவனை குத்திட்டு அதாவது டேகன் லோக்கை குத்திட்டு ஷெஷ்ஷை வந்துட்டு நீ ஷேக்கோடாவை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டு போயிட்டு நேராக அந்த பிரைம் கேட்டை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அவர் தான் வந்துட்டு இனிமேல் அந்த கேலக்சியோட ரூலர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனால் இதுக்கடையில் நம்ம டாஷா என்ன பண்றாங்கன்னா அனாக்ஸோட ஹோலோகிரானை கொண்டு வரது மட்டும் இல்லாம அனில் கேஷோட லோவஸ்ட் லெவலுக்கு அந்த ஹோலோகிரானை எடுத்துட்டு வந்து அந்த தொயோரை நீ வந்துட்டு மீண்டும் எந்திரிக்க வைக்கணும், அதாவது அவேக்கன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது ரீஅவேக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அது உன்னோட அந்த மோர்டல் பாடியை வந்துட்டு அதுக்கு இணையா கேட்கும் அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஸோ என்னோட மரணம் வந்துட்டு நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த அவரோட மாஸ்டர் அவங்களோட மாஸ்டர் டெர்சென்டான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விடைபெற்று போறது மட்டும் இல்லாம ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கோடா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேக்கோடா வந்துட்டு ஷெஷ்ஷை வந்துட்டு கடைசியா ஒரு தடவை திரும்பவுமே ஜடாயா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் ஸ்கேல் நேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அதாவது நம்ம ஷேக்கோட பார்த்தீங்கன்னா லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ணிடுவாரு. அட்டாக் பண்ணிட்டு நம்ம
நம்ம ஷஷி கிட்ட இந்த மாதிரி காதல் அப்படிங்கிறது ஒரு பொய், உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர், அந்த ஆளுமை தன்மை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஷா ராயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீம் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அனில் கேஷ்குள்ள கொண்டு வரது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த தொயோரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து எழுச்சியடைய செஞ்சிடறாங்க. ஸோ அந்த ஒரு தொயோர் திரும்பவுமே எந்திரிக்கும் போது ரக்காட் அண்ட் ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வந்து ஒரு பீம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பிரைம் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிரும். ஸோ அப்படி அழிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் லைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்கும். நம்ம ஷெஷ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே நார்மலாக ஏறாரு. ஸோ ஷேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்னால அட்டாக் பண்ணனால அந்த கான்ல போயிட்டு ஸ்கேல்னஸை போட்டு அடி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் உண்மையாலுமே ஷெஷ் கிடையாதுடா, என்னோட பேர் டேவு அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் ஷெஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னஸை 2 துண்டா வெட்டி சாகடிச்சிடறாருங்க. ஸோ அப்படி சாகடிக்கவும் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையாலுமே சேவா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புறது மட்டும் இல்லாமல் ஷேக்கோட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி டேகன்லோக்கு உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே டேகன்லோக்கு கூட்டிட்டு அந்த பள்ளத்திலிருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி அவங்க தப்பிக்கும் போது அந்த பள்ளமும் வெடிச்சு செதறிடுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மாறுறது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுக்கு தோல்வி அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறத உணர்ந்து போய் அவங்களுமே இந்த டைட்டன் சிஸ்டத்துலேருந்து வெளியேறிடுறாங்க. ஸோ இந்த போர் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ரெக்கார்டன்ஸை வந்து சாகடிச்சிட்டாங்க, எல்லாத்துக்குமே வெற்றி, ஜெடாய்களுக்கு உண்மையாலுமே வெற்றி. அதோட இழப்பா வந்துட்டு நம்ம டாஷா ராய் வந்து இறக்க நேரிடுது. எல்லாமே நல்லதுக்காக தான். பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஜெடாய்கள் வந்துட்டு ஆன்ம நிலையில் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ஸோ அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் டேகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாஸ்டர்ஸ் கிட்ட சொல்றாப்புல இந்த மாதிரி நானும் என்னோட ஃபாலோவர்ஸும் நாங்கள் ஃபோர் சேவர் வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த உலகத்தில் ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எப்போ இல்லாமல் போகுதோ அது வரைக்கும் நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஆபத்து வரலைனாலும் மற்றவங்களுக்கு ஆபத்து வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தப்பிச்சு தான் போயிருக்காங்களே தவிர்த்து அவங்க செத்து போக கிடையாது, அவங்க திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்துட்டு அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்களை ஏற்று சண்டை போறதுக்கு இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நீ திரும்பவுமே போகனுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஆனா அதுக்கு நம்ம டேகலோக் சொல்றாரு நான் திரும்ப அந்த இடத்துக்கு நான் போவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஷேக்கோடாவும் நம்ம டேவு அதான் நம்ம ஷெஷ் என்ன பண்றாங்கன்னா ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம ஷெஷ்ஷா இருக்க மாட்டேன், நான் வந்து டேவு தான் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார்ல. அதனால ஷேக்கோடாவும் டேவும் சேர்ந்து அவங்க 2 பேரும் டைட்டன் எக்ஸ்ப்ளோர் பண்றது மட்டும் இல்லாம ஒரு சைலண்ட் டெசர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போறாங்க. ஸோ ஒன்னா அவங்களோட நிம்மதியான வாழ்க்கை வந்துட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைலண்ட் டெசர்ட் குள்ள போறாங்க. ஸோ அந்த சைலண்ட் டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிலிட்டி இருக்குங்க, அது வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும். அதாவது நல்லிஃபை பண்ணிரும், அங்க இருக்கிற அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே டிரான்ஸ்மிட் ஆகிற எல்லா சவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அது நல்லிஃபை பண்ணிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைலண்ட் டெசர்ட்ல அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு வாழ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ரீ ரிபப்ளிக் ஏரா வந்து முழுக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் எந்த காமிக்ஸும் பெருசா வரல. இது தொடர்ந்து வந்துட்டு நம்ம பார்க்க போற அடுத்துதான் வந்துட்டு டேல்ஸ் ஆஃப் த ஜெடாய் தான் பார்க்க போறோம். ஸோ அது வந்துட்டு ஓல்ட் ரிபப்ளிக் காலகட்டங்களில் வர மாதிரி இருக்கும். பட் இதோட கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா 24,000 வருஷத்துக்கு அப்புறம் ஓல்ட் ரிபப்ளிக் காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கும். ஸோ லோவர் கேஸ்ட் ரெக்கார்டன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் ராஜிவாரி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ரிபப்ளிக் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே சின்ன ஒரு கண்டினியூட்டிங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ரீ ரிபப்ளிக் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஓல்ட் ரிபப்ளிக். ஸோ ஓல்ட் ரிபப்ளிக்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆனால் அந்த ஓல்ட் ரிபப்ளிக் காமிக்ஸோட அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு பழைய காலத்துக்குள்ள போன மாதிரி தான் ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து ஓல்ட் ரிபப்ளிக்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோல பார்க்கும் முறை உங்களோட முடிவு பெறுவது உங்கள் ஸ்கிரிப்டர்ஸ் தமிழ் ஷார்ட் சொன்ன சென்டர்ஸ். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.